இருக்கா இல்ல அதுக்கு ஹையர் பண்றாங்களா, ஹையர் பண்றது இல்லையா அப்படின்னு அந்த மார்க்கெட் அப்சர்வேஷனுக்காக வி ஆக்சுவலி வெயிட்டட் ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த்தா வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்போ ஆஃப்டர் அ லாங் ரிசர்ச்க்கு அப்புறமா இந்த கோர்ஸ் ஏன் இதுக்கு அட்வான்ஸ் டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராம்னு பேருனா நிச்சயமாவே வி ஹேட் 2 பேட்சஸ் இங்க. ஆல்ரெடி டேட்டா சயின்ஸ்ல ஒரு 2 பேட்ச் நம்ம படிச்சிருக்கோம். இருந்தா கூட இப்போ இப்போ மார்க்கெட்டோட 2026ல இதை எப்படி எதிர்பார்க்கறாங்க இண்டஸ்ட்ரி அண்ட் என்ன மாதிரியான விஷயங்கள் இதை படிச்சா யாரு ஸ்விட்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கான டிஸ்கஷன் இருக்க போது. இட்ஸ் அ டிஸ்கஷன் செஷன். நான் எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்றேன். ஸோ நீங்க உங்களோட தாட்ஸையும் ஷேர் பண்ணுங்க, கொஸ்டின் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கான டைமா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, நான் இன்னைக்கு எதெல்லாம் பத்தி பேச போறேன் இல்ல இதெல்லாம் தான் நான் இன்னைக்கு பத்தி பேச போறேன். ஃபர்ஸ்ட், ஏஏ கோட் எழுத ஆரம்பிச்சிருச்சுமா. இப்ப எதுக்கு நான் வந்து சாட் ஜிபிடி ஆல்ரெடி கோட் எழுது, கோ பைலட் கோட் எழுதுது. நான் வந்து இப்ப இதை படிச்சுக்கிட்டு என்ன செய்ய போறேன்? இது வந்து ஒன் ஆஃப் த சோ கால்டு ஒரு ஏமாத்திரம். இது எதுக்கு நான் படிக்கணும்? இதை படிச்சுட்டு நான் கோட் எழுத போறேன்னா எனக்கு இதுக்கப்புறம் நான் ப்ரோக்ராமிங் ஏன் படிக்கணும்னு கேட்கறது வேற. இந்த டேட்டா சயின்ஸ் ஒர்க் ஃப்ளோ நான் எதுக்கு இன்னைக்கு கத்துக்கணும்? இதுக்கு ஏ வந்தாச்சுல்ல, இந்த கேள்வி உங்க மைண்ட்ல இருக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வை? இன்னைக்கு ஏஐ வந்தாச்சு, ஏஐ இஸ் தேர் ஆல்ரெடி. இந்த கேள்வி யாரோட மைண்ட்லயாவது இருக்கலாம். இல்லைன்னா இந்த டேட்டா சயின்ஸுங்கிற ஸ்கில் ஸ்டில் வந்து 2026ல ஒரு மனுஷனை ஹையர் பண்ற அளவுக்கு ஒர்த்தான ஸ்கில்லா டேட்டா சயின்ஸ்? இல்ல இதுல என்ன உருமாற்றங்கள்லாம் நடந்திருக்கு? எதுக்கு இங்க வந்து ஒரு ஹியூமன் ஸ்டில் தேவைப்படுறாரு? இந்த இந்த இத கரியரா எடுத்து நான் படிச்சேன்னா அட்லீஸ்ட் இன்னும் நான் எந்த மாதிரி என் கரியரை டிசைன் பண்ணிக்கலாம், அதுக்கு கேரண்டி இருக்கா? அதுக்கப்புறமா சரி, அட்வான்ஸ் டேட்டா சயின்ஸ்னு பேர் வச்சிருக்கியேமா, இந்த அட்வான்ஸுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி ஒரு 2 பேட்ச் எடுத்தோமே, இல்ல ஒரு 2 பேட்ச் டேட்டா சயின்ஸ் படிச்சோமே, அதுல இல்லாததா இதுல என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல இது மாறி இருக்கு? ஃபியூச்சர் ட்ரெண்டுக்கு இது என்ன சப்போர்ட் பண்ண போகுது? அதுக்கப்புறமா இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு விஷயம். நான் இதை நிறைய முதல்ல என்கரேஜும் பண்ணிட்டு இருந்தேன். இந்த நான் ஐடி டு ஐடி டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுக்கு இருந்த ஒரு நல்ல ஒரு வழி பாத்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் தான். இதுல என்ன ஆகுது அப்படின்னா, இதை சரியா அப்ளை பண்றவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி பிபிஓல இருந்து ஐடிஎஸ்ல இருந்து ஐடிக்குள்ள வந்ததை நானே பார்த்திருக்கேன். என் ஸ்டூடெண்ட்ஸ்ல 2-3 பேர் இருக்காங்க. ஒரு ஃப்ரெஷர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவங்களோட சுமை காரணமா ஏதோ ஒரு வேலையில இருந்துட்டு ஸ்விட்ச் ஆனவங்க இருக்காங்க. இன்னும் இந்த டிரான்சாக்சனை இந்த இந்த லைன் வந்து சப்போர்ட் பண்ணுதா? இல்ல ஐடில இருக்கவங்களே வேலை போகுதுங்கிற பயத்துல இருக்கும்போது நான் ஐடிக்குள்ள இருந்து நாங்க ஐடியை பத்தி ட்ரீம் பண்ணிக்கலாமா கூடாதா அப்படிங்கிற கேள்வி யாரோட மைண்ட்லயாவது இருக்கலாம். அப்படி இல்லைன்னா சரி, இந்த கோர்ஸ நீங்க என்ன வித்தியாசப்படுத்திருக்கீங்க? இன்னைக்கு இருக்கிற நான் இப்ப பேசுறது எல்லாமே 2026 மார்ச் பத்தினது. இந்த ட்ரெண்ட் எல்லாம் ஒரு ப்ராமிசிங் ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப் டு 2028 வரைக்கும் ஒரு ப்ராமிசிங் ப்ராஜெக்டோட இருக்கக்கூடிய ஸ்கில் செட்டை பத்தி தான் நான் பேச போறேன். இதே 2027ல இருந்து 2030க்கு வேற மாதிரியான ஒரு எஸ்டிமேஷன் கூட ப்ராஜெக்ட்ஸ்ல மாறலாம். ஓகேங்களா? அப்ப இன்னைக்கு ஒரே ஒரு மைண்ட் செட் என்னன்னா, அது எல்லாருக்கும் எப்பயும் ஐடின்னு உங்களோட கரியரை சூஸ் பண்ணிட்டீங்கனாலே அப்கிரேடேஷன்ங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒண்ணு புதுசா கத்துக்கிட்டா நீங்க உள்ள சர்வே ஆகலாங்கிறது ஒரு தாரக மந்திரா மாதிரி. அது மாதிரி இப்ப நான் பேச போற இது எல்லாமே அப்படியே அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். இதை படிச்சீங்கன்னா நீங்க அப்படியே வேலைக்கு போயிடலாம். இது எப்படி மாறும்? நான் என்னை எந்த ட்ராக்கை பிடிச்சு மாத்திக்கலாம்? ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால கன்ஃபியூஷனும் நிறைய இருக்கு. அப்ப அதுக்கு இந்த கோர்ஸ் உனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணும்? ஒரு ரியல் டைம் சினாரியோ. ஏன்னா இன்னைக்கு இந்த சர்டிபிகேஷன்ஸ்ங்கிறது ஒரு காலத்துல ரொம்ப வேலிடா இன்னமும் கூட இருக்கு சில இடங்கள்ல. இதுக்கு ரியல் டைம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு எனக்கு இந்த கோர்ஸ் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணும்? ஐ மீன் வாட் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் வாட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் நான் இதுல பண்ணுவேன் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுங்கிறது அகைன் ஒரு கேள்விக்குறியான ஒரு ஜாபா இருக்கு. நான் வந்து ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல வந்து இருக்கேன். இல்ல எனக்கும் இது வரைக்கும் டேட்டா ஃபீல்டுக்கும் சம்மந்தமே இல்லை. டேட்டாவா இருந்தா கூட நான் பிக் டேட்டால வேற ஏதோ ஒரு டெக்னாலஜில இருக்கேன். கொஞ்சம் எனக்கு ஏஐக்குள்ள வரணும். ஏஐ ரெலவெண்ட் நியூ ஜாப் ட்ரெண்டுக்குள்ள நான் எப்படி வரலாம்? ஏன்னா எல்லா ஜாபுமே விச் இஸ் ரிலேட்டட் டு ஏஐயா தான் இன்னைக்கு பார்க்கப்படுது. உள்ளுக்குள்ள ஏஐ யூஸ் பண்றாங்களோ இல்லையோ, அந்த ஏஐங்கிற பஸ்வேர்டை எல்லா இடத்துலயுமே பயன்படுத்துறாங்க. இது தெரிஞ்சிருக்குன்னு சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு மேண்டேட்டரி திங்கா இப்ப இன்னைக்கு ஆயிப்போச்சு. சரி,
அடுத்து ப்ரொடக்ஷன்ல இப்ப நீ இந்த கோர்ஸ்ல சொல்லித்தர விஷயங்களுக்கும் ரியல் டைம்ல நான் போய் வேலை பார்க்கும்போது அங்க ப்ரொடக்ஷன் லெவல் அல்கார்த்தங்கள், இன்னைக்கு அல்கார்த்தங்கள்னா எல்லாருக்கும் தெரியுது, காமனருக்கு கூட அல்கார்த்தம்னா என்னன்னு தெரியுது. அப்ப அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குமா, இல்ல ப்ரொடக்ஷன் லெவல் அல்கார்த்தங்களை தான் நாம இங்க வந்து கத்துக்க போறோமா, அந்த டெக்னிக்கல் மாடல்ஸ் ஆர் அல்காரிதம்ஸ் இவங்க ரியல் டைம்க்கு எனக்கு சூட் ஆவாங்களா? சில பேர் ஆல்ரெடி டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் எங்கேயாவது படிச்சிருந்திருக்கலாம், இன்னும் வேலைக்கு போகாம இருந்திருக்கலாம். ஸோ எனக்கு அது இம்ப்ரூவ், அவங்களுக்கு கொஞ்சம் இந்த ஃபீல்டை பத்தி தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும். அடுத்து இன்னும் சில பேரு சேலரி பொட்டன்ஷியல் என்ன, இந்த இடத்துல இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏஐ தெரியும்னு சொன்னாலும் தெரியாதுன்னு சொன்னாலும் இந்த சேலரி விஷயங்களை சொல்றதுக்கு என்ன, நான் என்ன மாதிரியான ஒரு பொட்டன்ஷியல்ல இன்னைக்கு ஒரு அடுத்த நெக்ஸ்ட் ஹைக்கை நான் எதிர்பார்க்கலாம், இல்ல என்னோட அடுத்த மூவை நான் எப்படி பிளான் பண்ணலாங்கிறது. அதுக்கு அடுத்தமா ஓகே, இதுதான் நான் சொல்ல வந்திருக்கேன், வாட்ஸ் இன் மை மைண்ட். அண்ட் இந்த ஒரு நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸ்க்கு இப்போ இப்போ நான் ஒரு சிலபஸ் ஒன்று சொல்லித்தரேன் அப்படின்னா, இதுலயே உட்காராம இதை அப்படியே எப்படி அப்கிரேட் பண்ணி எந்த ட்ராக்ல போனா நான் வந்து ஒரு ஒரு ப்ராமிசிங் கரியரை, ஒரு 2 to 3 இயர் பிளான் ஆஃப் கரியர் when you choose this as your track. ஓகேங்களா? இந்த கேள்விகள்லாம் உங்க மைண்ட்ல இருக்கு அப்படின்னா இதுக்கான ஆன்சர்ஸை தான் நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிக்க போறேன், இந்த 8 to 9 கொஸ்டின்ஸ்க்கு தான். இது இல்லாம வேற கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க. நாம வந்து நான் முதல்ல பேசுறேன், நீங்க கேள்விகள் இருந்ததுன்னா சொல்லுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? யாராவது இடையில if anyone join in the middle who can't understand Tamil, please let me know. I will go in English. Okay? இடையில நமக்கு வர மாட்டேங்குது. ஓகே, போலாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த கோர்ஸ்ல பழைய விஷயத்துக்கும் இதுக்கும் இங்க என்ன வித்தியாசம் அப்படின்னா, நான் இதை ஹைலி ரெக்கமெண்ட் பண்றது எனி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கு. நீங்க ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஐடி ஜாப்ல இருக்கீங்கன்னா இதுதான் இதோட பேசிக் கிரைட்டீரியா. ஏன் ஃப்ரெஷரா இதுக்குள்ள போக முடியாதானா, இன்னைக்கு இந்த ரோல்ஸ் எல்லாம் ஏதாவது முதல் டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும், இங்க டேட்டா சயின்ஸ்னா சுத்தமாவே எனக்கு ஐடியா இல்லைங்கிற மாதிரி யாராவது இருக்கீங்களா? ஏன்னா நான் அரைச்சமாவே அரைக்காம இருக்கிறதுக்காக கேட்கிறேன். சுத்தமா ஐடியா இல்ல எனக்கு மெஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ் பத்தி எல்லாம் கொஞ்சம் ஐடியா இருக்கு, இதை என்ன சொல்ல போறேன்னு கேட்க புதுசா வந்திருக்கேன்னு இருப்பீங்க. இஸ் தேர் எனி ஒன் சுத்தமா டேட்டா சயின்ஸ்னால என்னன்னு தெரியாதுன்னு யாராவது இருந்தீங்கன்னா நான் ஒரு 2 minute அதை பத்தி சொல்லிடுவேன். இல்ல புதுசா இன்னைக்கு தாங்க கேள்விப்பட வந்திருக்கேன், அப்படி யாராவது இருக்கீங்களா? பிரித்தி, ஓகே. பிரித்திக்கு டேட்டா சயின்ஸ் பத்தி ஐடியா இல்ல இல்லையா? சரி, ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன், டேட்டா சயின்ஸ் தான் என்ன அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா நீங்க நம்ம தமிழ் பூமியிலே லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை பத்தி பேசியிருப்பாங்க. இப்போ ஒரு டேட்டா அனலிஸ்ட் அப்படிங்கிறவங்களோட வேலை, இந்த ரோலே கொஞ்சம் இப்போ ஒரு மாதிரி இருக்கு. இட்ஸ் ஆல் அபவுட் ரிப்போர்ட் ஜென்ரேஷன். they work with the databases and they work with the ஒரு ரிப்போர்ட்டிங் டூல், ஒரு விஷுவலைசேஷன் டூல்ல ஒர்க் பண்ணி என்ன மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்றவங்க. இந்த டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டொமைன். வாட் வில் ஹேப்பன் இன் த ஃபியூச்சர், இதை வந்து இன்சைட் இன்ஜினியரிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சொல்லுவாங்க. என்ன நடக்கும் ஃபியூச்சர்ல அப்படிங்கிறத மிக தோராயமாக கணிக்கக்கூடிய ஒரு ஃபீல்டுக்கு டேட்டா சயின்ஸ் அப்படின்னு பேரு. இப்ப எப்படி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்னு ஒண்ணு இருக்கோ, இதுக்கும் சில ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த டேர்ம் தான் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் முன்னாடி புதுசா காயின் பண்ணாங்களே தவிர, அதுக்கு ஆதி காலத்துல இருந்தே அனலிட்டிக்ஸ்னு ஒண்ணு இருந்துட்டு தான் இருக்கு. SSPS, SSRS, ஈவன் கோபால் கூட அனலிட்டிக்ஸ்ல யூஸ் பண்ற ஒரு ஒரு மெத்தட் தான் இந்த டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது. ஒரு காலத்துல வித் எக்ஸலோட இருந்தது, இப்போ ஏஐ இல்லாம இதை கணிக்கிறதுங்கிறது ரியல் டைம்ல சாத்தியம் இல்லை. ஸோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட், இந்த டேட்டா சயின்ஸ்ங்கிறது ஒண்ணுமே இல்லை, ஹைலி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸை மேத்தமெட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸை இது என்னமா குழப்புற அப்படின்னா, இப்போ ஒரு கடையில இப்போ நம்ம போய் ஒரு தோசை 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. நான் போய் ஒரு கடையில 1.5 தோசை சாப்பிடுறேன். நான் 15 ரூபாய் பே பண்ண முடியாது, நான் 20 ரூபாய் தான் பே பண்ணணும். மேக்ஸ் சொல்லும் 15 ரூபான்னு, அப்ளைடு மேக்ஸ் ஆன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் 20 ரூபாய் கொடுத்துதான் ஆகணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு கடையில நான் போய் ஒரு 100 கிராம் வந்து ஒரு கிலோ வெங்காயம் வாங்குறேன். எனக்கு 1 கிலோ 100 கிராம் கூட விழுகலாம். அவருக்கு ஒருவேளை 10 கஸ்டமர் லைன்ல நிக்கிறாங்கன்னா, ஐயோ ரொம்ப துல்லியமா எடை பார்த்து 100 கிராம் கூடி போயிருச்சுன்னா அவர் பார்த்துட்டு இருந்தாருன்னா பிசினஸ்ல தோத்து போயிருவாரு. டக்குன்னு 100 கிராம் அதிகமா இருந்தாலும் அவர் 1 கிலோ வச்சு போடுறாரு. இந்த இடத்துல 100 கிராம் கடைக்காரருக்கு நஷ்டம், இந்த இடத்துல 5 ரூபாய் நமக்கு நஷ்டம். இதுதான் அப்ளைடு மேத். நான் சிம்பிளா சொல்றேன்.
ஓகேங்களா? அப்ப மேத்திங் எல்லா பிசினஸ்க்கு பின்னாடியும் எல்லா ஒர்க் ஃப்ளோக்கு பின்னாடியும் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் இப்படிதான் ரன் ஆகணும், ஆர்பிஐ இந்த ஸ்ட்ரக்சருக்கு கீழே தான் ரன் ஆகணும், ஜொமேட்டோவோட பிசினஸ் மாடல் இதுதான் அப்படிங்கறது தான் மேத்தமேட்டிக்ஸ்னு நம்ம சொல்றோம். இந்த மேத்ல ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு சின்னு ஒரு லாஜிக் போட்டு தான் ஒரு பிசினஸ் ஒரு ஆர்கனைசேஷன் டெவலப் பண்ணப்படுது. ஆனா இது இப்படியே நடைமுறைக்கு சாத்தியப்பட்டுருமானா இல்ல. ஒரு நேரம் 2a பிளஸ் பி ஈக்குவல் டு சியா இருக்கும், ஒரு நேரம் 3a மைனஸ் 2b ஈக்குவல் டு சின்னு ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கும். இதுதான் அப்ளைடு மேத் வடிவம். அதைத்தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு படிக்கிறோம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக் தியரியா இருக்கிறத இந்த இடத்த கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. எதுக்கு டேட்டா சயின்ஸுங்கிற இந்த ஜாப் இன்னமும் உயிர்ப்போட இருக்குங்கிறதுக்கான விஷயமே இங்கதான். லாஜிக்கலா புக்ல இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட்ஸை எடுத்து அப்ளை பண்றதுக்கு ஒரு ஏஐ போதுமானது. ஆனா ஒரே ஃபார்முலா, ஒரே மேத்தமெட்டிக்கல் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் லாஜிக்கு ஒவ்வொரு பிசினஸ்க்கும் ஒரு ஒரு மாதிரி, பேங்க் ஒரு மாதிரி அதை கையாளுவாங்க, ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி ஒரு மாதிரி கையாளும், ஒரு ரீட்டைலிங் இண்டஸ்ட்ரி ஒரு மாதிரி கையாளும். ரீட்டைலிங்லயும் ஒவ்வொரு பிசினஸும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ஃபார்முலாவை ரீமாடியூல் பண்ணி அப்ளை பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் டச் அப்படிங்கிறது தேவைப்படுது. என்னதான் நம்ம ஒரு நாலேஜ் பேஸை கிரியேட் பண்ணி ஒரு இன்ஃபரன்ஸ் இன்ஜினுக்கு கொடுத்தாலும் வாட் த டெசிஷன் இந்த இடத்துல எடுக்கணுங்கிறதுக்கு ஒரு ஹியூமன் டச் இருக்கக்கூடிய ஐடி ஜாப்ஸ்னு இதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் கூட வரலாம். அதுல கண்டிப்பா இந்த ரோல் இருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன்ல எந்த இடத்துக்கு என்ன அப்ளை பண்ணுங்கிற நோக்கத்துல இதை யூஸ் பண்றோம். சரி, இப்போ ஐம் எக்ஸ்பிளைனிங் வாட் இஸ் டேட்டா சயின்ஸ் இல்லைங்களா? ஸோ டேட்டா சயின்ஸ்ங்கிறது இதுதான். ஒரு பிசினஸ் ரன் அதுக்கு பின்னாடி இருக்கிற பேட்டர்ன் நீங்க புரிஞ்சுக்கிட்டு இதை ஒரு எக்ஸல் ஷீட்ல ஒரு பேப்பர் பேனால பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. இப்பயும் பண்ணலாம் when the volume is so small. ஆனா நம்மளுக்கே தெரியும் நம்ம எந்த இடத்துலயுமே வால்யூம்ங்கிறதோ இல்ல டேட்டாவோட டைமென்ஷனாலிட்டி, த பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் த டேட்டாங்கிறதோ எப்படி சொல்ல வரேன்னா, முதல்ல நம்மளோட பேங்க்குக்கு நம்மளை பத்தி 10 இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா போதும். இன்னைக்கு நம்ம பேங்க்குக்கு நம்மளோட ஜிமெயில் ஐடியை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளை பத்தி 34 இன்ஃபர்மேஷனை நம்மளே ஓப்பனா எடுத்துக்கங்கன்னு சொல்றோம்னு அர்த்தம்னு சொல்றாங்க. உங்க ஜிமெயில் ஐடியை நீங்க ஒரு கார்பரேட் ஃபார்ம்ல ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களை பத்தி இத்தனை இன்ஃபர்மேஷனை ரெலவெண்டா நீங்க கொடுக்குறீங்க அவங்களுக்கு. இதுல உங்க மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆதார் நம்பர், பேன் கார்டு நம்பர், ஜிமெயில் ஐடி கொடுத்தாலும் இதை பூரா இன்னைக்கு எடுத்துடலாம். உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா உங்க ஆதார் உங்க சொத்து மதிப்பு வரைக்கும் கால்குலேட் பண்ணிக்கிற தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னைக்கு டேட்டா வந்து கனெக்டடா இருக்கு. ஓகேங்களா? அப்ப டேட்டா இது எதுக்கு சொல்ல வரேன்னா, வெறும் 100 கஸ்டமர் வச்சிருக்கிற ஒரு பிசினஸ்க்கு கூட டைமென்ஷனாலிட்டி, இந்த 100 பேரோட ஆக்டிவிட்டி, முதல்ல நமக்கு அவங்களோட ஆக்டிவிட்டி 4 தெரிஞ்சா போதும். இவன் உண்மையான ஆளா, இந்தியனா, ஏதாவது திருட்டு கேஸ்ல ஏதாவது இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம கஸ்டமரா இருந்தா போதும். ஆனா இன்னைக்கு நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியில இருந்து நம்மளோட பொலிட்டிக்கல் சப்போர்ட் யாருக்கு இருக்குல இருந்து நம்ம ஃபுட் ஹேபிட்ல இருந்து எல்லாத்தையும் அத்தனை டைமென்ஷன்ல அவங்க நம்மள ஃபாலோ பண்ணாதான் they can run their own business இல்லைங்களா? அப்ப எல்லாருக்குமே ஹை டைமென்ஷன்ல அவங்களோட டேட்டாங்கிறது நத்திங் பட் கஸ்டமர்ஸ் அதை ப்ராசஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறது. ஏன்னா ஒருத்தரை தக்க வச்சுக்கிறது தன்னுடைய பிசினஸ்லங்கிறது இன்னைக்கு தலையாய விஷயமா இருக்கு. அதுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஃபீல்டு தான் டேட்டா சயின்ஸ். அப்ப டேட்டா சயின்ஸுங்கிறது எப்படி மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லுக்கு பின்னாடி தான் எல்லா இண்டஸ்ட்ரியும் ரிலேட்டடா இருக்கோ. இந்த மார்க்கெட்டிங் எதுக்காக பண்ணப்படுது? ஒரு கிளைண்ட்டை நம்ம வந்து சஸ்டைன் பண்ண நம்ம வச்சுக்கணுங்கிறதுக்காக அதை டெக்னிக்கலி ப்ரூவ் பண்றதுக்கான விஷயங்கள் தான் இந்த டேட்டா சயின்ஸ் மூலமா சால்வ் பண்ணப்படுது. அப்ப டேட்டா சயின்ஸ்னா என்னது? இட்ஸ் ஆல் அபவுட் இன்சைட் இன்ஜினியரிங். இன்சைட்னா ஃபியூச்சரை கணிக்கிறது. என்கிட்ட இது வந்து தமிழ்ல அழகா ஒரு நிகழ்தகவு, ஒரு ப்ரெடிக்ஷனை வந்து எப்படி சொல்லுவாங்க, ஒரு பகுப்பாய்வுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா டேட்டா இல்லாம டேட்டா சயின்ஸ் பாசிபிள் இல்ல. இன்னைக்கு தான் ஒரு விஷயம் உலகத்துல மொத நடக்குது. இன்னைக்குதான் அப்படி ஒண்ணு நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லைன்னா அங்க டேட்டா சயின்ஸ் வேலைக்கு ஆகாது. அப்ப எங்கெல்லாம் ஒரு ஒரு வளமையான டேட்டா சோர்ஸ் இருக்கோ இங்க டேட்டா சயின்ஸ் அப்ளை பண்ண முடியும். இந்த டேட்டாக்களை பல் பரிமாணங்கள்ல, பல் டைமென்ஷன்ல பகுப்பாய்வு செய்யறதன் மூலமா புது நியூ முடிவுகளை, இன்சைட்ஸை நம்மளால எடுக்க முடியும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதன் மூலமா பிசினஸ் growth நம்மளால காட்ட முடியும். இந்த இடத்துல நான் பிசினஸ்னு சொல்றத ஒரு ஆர்கனைசேஷன் growth, ஒரு கண்ட்ரியோட growth, ஒரு பர்சனல் growth, ஒரு ஸ்போர்ட்ஸ் அனாலிட்டிக்ஸ், ஒரு பேங்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட்,
இப்படி நீங்க எங்க வேணா அப்ளை பண்ணிக்கோங்க. வரப்போற எலெக்ஷன்ல என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணணும்னு அரசியல் கட்சிகள் பிளான் பண்றதுல இருந்து இதுல நீங்க எங்க வேணாலும் இதை நீங்க வந்து கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இதுதான் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம கொடுக்குறோம். டேட்டா அனலிட்டிக்ஸ், அனாலிசிஸ் வேற, அனலிட்டிக்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், அனலிட்டிக், இதுக்கு தான் எனக்கு டேட்டா சயின்ஸ்னு பேரு. ஓகேங்களா? சோ இப்போ டேட்டா சயின்ஸ்னா என்னன்னு ஒரு கிளாரிட்டி இருக்கும். இப்போ இந்த இந்த டெஃபினிஷன் தான், இந்த டெஃபினிஷனை 2026ல ஏஐ ஹைலி டாமினேட்டடா இருக்கக்கூடிய இந்த நாள்ல நம்ம எப்படி ஒர்த்தா கத்துக்க போறோம். இதுக்கு ஒரு இது இந்த எப்பயுமே இப்போ நான் எம்எஸ் படிக்கும்போது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல மெஷின் லேர்னிங்கிற ஒரு வேர்டை தவிர நான் ஒரு வேர்டை கேள்விப்பட்டதே இல்லை. ஏஐ படிக்கும்போது எக்ஸ்பர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஐக்கு எக்ஸ்பர்ட், இப்பயும் எக்ஸ்பர்ட் சிஸ்டம்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆனா எக்ஸ்பர்ட் சிஸ்டம்கான டெஃபினிஷன்ஸ் இன்னைக்கு மாறி இருக்கு. எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ்னு ஒரு ஒரு சப்செட்டா ஏஐ பார்க்கப்பட்டது, மெஷின் லேர்னிங்னு பார்க்கப்பட்டது. நான் 2011 பாஸ் அவுட். டீப் லேர்னிங்கிற ஒரு வேர்டு நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அப்பயும் விஷனரி கம்ப்யூட்டர்ஸ், ரோபோட்ஸ் கேன் சி அந்த டைம்லயும். ஆனா கம்ப்யூட்டர் விஷன்ங்கிற ஒரு டேர்ம் நான் கேள்விப்பட்டது கிடையாது. என்எல்பிங்கிற வார்த்தை, டெக்ஸ்ட் அனாலிசிஸ்லாம் நான் படிச்சதே இல்லை, அன்னைக்கு இல்ல. ஆனா இன்னைக்கு அதோட வார்த்தைகள் உருமாறி இருக்கு. அன்னைக்கும் வி கிரியேட்டட் அ ஹியூமன், ஒரு 5 ரோபோ கூட நான் டிசைன் பண்ணிருக்கேன், விச் வி கேன் சி. அண்ட் அங்கேயும் கேமரா இருந்தது, ரோபோஸ் ப்ரெடிக்ட் பண்ணுச்சு. இன்னைக்கு இருக்கிற ஒரே CV5 என்ன கம்ப்யூட்டர் விஷன் என்ன பண்ணுதோ அது அன்னைக்கும் பண்ணுச்சு, ஒரு 12 13 வருஷம் முன்னாடி. ஆனா இந்த டேர்ம்ஸ் இல்ல. அது மாதிரி இந்த டேட்டா சயின்ஸ்ன்னு சொல்லி நீங்க படிக்கிற ரோல்ஸ் இன்னைக்கு என்ன மாதிரி பேர்கள்ல புதுசா உருமாறி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த நேமா உருமாற்றுறாங்க. ஓகேங்களா? அதையும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ என்ன மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் நமக்கு வந்து இது மூலமா இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு கொஸ்டினா கேட்டுட்டு இருந்தேன் இல்லையா? ஏதாவது இடையில பேசணும்னா கூட ப்ளீஸ் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நிலைமைக்கு இந்த டேட்டா சயின்ஸை எப்படி கத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் நான் சிம்பிளா ஃபர்ஸ்ட் சொல்றேன். இந்த கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போறோம், பழைய சிலபஸ்ல இருந்து இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எல்லா இடத்துலயும் இந்த ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த வார்த்தை உங்க ரெஸ்யூம்ல இருந்து, உங்க ஸ்கில்ல இருந்து எதையாவது ஒண்ணு உனக்கு ஆட்டோமேட் பண்ண தெரியுமா அப்படிங்கிறது ஒரு ஒரு கம்பெனி நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயமா இருக்கு. இந்த ஆட்டோமேஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல்லா என் வேலையை பூரா நானே உட்காந்து 3 நாள்ல ஃபுல்லி ஆட்டோமேட் பண்ணி கொடுத்துட்டு 4வது நாள் ரிசைன் பண்ணிட்டு வந்துருவேன். நம்ம யாரும் வேலைக்கு போக போறது இல்ல. ஓகேங்களா? எல்லாரோட வேலையிலையுமே 10% to 30% குறைஞ்சது ஏதாவது ஒரு ரொட்டீன் டாஸ்க் இருக்கும், அவங்க ஜாபுக்கு தகுந்த மாதிரி. அப்ப இந்த இடத்துக்கான நேரத்தை நீ நிறைய ட்ரெடிஷ்னலா பண்ற மாதிரி பண்ணாம ஆட்டோமேஷன்ல உங்களால ஸ்மார்ட்டா பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி முதல்ல எல்லா ஐடி எம்ப்ளாய்கிட்டையும் வைக்கப்படுது. அதுக்கான ஆன்சர் இந்த கோர்ஸ்ல நாங்க புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, பைத்தன். சரி, ஃபர்ஸ்ட் நான் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். ஏஐ கோட் எழுதுது, நான் ஏன் பைத்தன் படிக்கணும்? இதுக்கப்புறமா அதாவது வேலை வாங்குற வேலையால நம்ம ஏஐ யூஸ் பண்ணிக்க போறோம். எனக்கு இந்த ஒரு மாதிரி ஒரு 2 ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணணும், நீ பண்ணு, இந்த மாதிரி இருக்கணும் நம்ம சொல்றோம். அதுக்கு முதல்ல எனக்கு அந்த சிஸ்டம் அண்ட் சின்டாக்ஸ் தெரியணும்ல. சின்டாக்ஸ் நான் ப்ரோக்ராமிங் சின்டாக்ஸை மட்டும் சொல்லல, என்ன பண்ண போறோம், பைத்தனோட கெப்பாசிட்டி என்ன, பைத்தன்ல இதை பண்ணலாமா வேண்டாமா, இந்த இந்த சிஸ்டம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு பேசிக் பைத்தன் இல்ல ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரெக்கார்டா இருக்கணும். பட் இந்த ட்ராக் ஃபுல்லாமே நம்ம பைத்தன் வச்சு தான் படிக்க போறோம், எல்எல்எம் வரைக்கும். அப்படிங்கிறதுனால பைத்தன் இஸ் அ ப்ரீ ரெக்வஸ்டிக் திங். இது இது எனக்கு பைத்தன் தெரியாதே, நான் இப்பதான் வரேன், நான் எப்படி இதை ஒரு ட்ராக்கா எடுத்து படிக்கலாமானா, இதுக்கான கோர்சஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னோட ப்ரீ, ஏன்னா நாங்க இந்த 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 கோர்ஸை வந்து ஏன்னா இன்னைக்கு யாருமே 4 மாசம் we took the session for 5 months. இதுக்கு முன்னாடிலாம் இன்னைக்கு 5 மந்த்துக்கு என்னன்னா, இப்ப எல்லாரோட மைண்ட் செட்டுமே மாறிடுச்சு. 5 மாசம் உட்காந்து படிக்கிறதுக்குள்ள அவங்க என்ன படிக்க ஆரம்பிச்சாங்களோ அதுவே மாறி வேற ஏதோ ஒண்ணு இண்டஸ்ட்ரி கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து 8 வாரத்துக்காக கியூரேட் பண்ணிருக்கோம். ஷார்ப்பா 8 வாரம்னா 8 வாரத்துல முடிஞ்சிரும். இதுல நான் எப்பயுமே ஒண்ணு சொல்லுவேன் எல்லா டெமோலையும், இல்லங்க இது எக்ஸ்டெண்ட் வேணா ஆகுமே தவிர குறையாதுன்ட்டு. நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா,
8 வாரத்தை தாண்டாது. ஆக்சுவலி 7 வாரம் தான் உங்களுக்கு லேர்னிங். ஒரு வாரம் கம்ப்ளீட்டா உங்களை உட்கார வச்சு நீங்க உங்களை ரெடி பண்றதா தான் இருக்கும். அப்ப 8 வீக்குக்கு தாண்டி இந்த இந்த டெக்னாலஜி மாறாது. ஒருவேளை இந்த 8 வாரம் நம்ம படிக்கிறதுக்குள்ளேயே நம்ம செலக்ட் பண்ணிருக்க டாபிக்ஸ்ல ஏதாவது அப்கிரேடேஷன் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். பட் 8 வாரம் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு டெலிவர் பண்ணப்படும். அதுக்கு நீங்க படிக்கணும், இதை ட்ராக்கா எடுத்து டிராவல் பண்ணணும் அப்படின்னா பைத்தன் இஸ் யுவர் ப்ரீ ரெக்வஸ்டிக்ஸ். எனக்கு தெரியாது சசி, எனக்கு பைத்தன் தெரியாது. நான் ஐடில இருந்து வரேன், இல்ல ஐடிலேயே கூட எனக்கு பைத்தன் படிக்க வேண்டிய சூழ்நிலை இது வரைக்கும் இருந்தது இல்லை அப்படின்னா இதுக்கான கோர்சஸ் உங்களுக்கு ப்ரீ ரெக்வஸ்டிக்கா கொடுக்கப்படும். உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கு என்னோட செஷன்ஸ்ல இருந்தே. அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பார்த்துட்டு ஒரு 1 or 2 days கூட எனக்கு லைவ்லயும் கூட சில டாஸ்க் கொடுங்க. நான் ரெக்கார்ட்ஸ் வீடியோலாம் பார்த்தேன் ஆனா கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு லைவ் செஷன் மாதிரி கனெக்ட் பண்ணி கூட நம்ம உங்களோட பைத்தன் எந்த அளவுக்கு பைத்தன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஓகேங்க நீங்க இந்த கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த செஷன்ஸ் வந்து போக போகுது. இதை லைவ் கிளாஸஸ் அஃபெக்ட் பண்ணாதபடி பார்த்துக்கணும் தான். ஏன்னா நம்மளோட டார்கெட் 8 வாரத்துக்குள்ள ஒருத்தரை ஜாப் ரெடி மெட்டீரியலா மாத்தணுங்கிறது தான். நான் முதல்ல எல்லாம் என்ன சொல்வேன்னா, ஒரு ஜாப் ஸ்விட்ச் பண்றீங்கன்னா ஒரு 6 மாசம் மைண்ட் செட்ல வாங்க. நீங்க 3 to 4 month படிக்கவே எடுத்துப்பீங்க. அடுத்து ஒரு மாசம் ஃபுல்லா உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் உங்களோட எல்லாத்தையும் நீங்க பில் பண்ணுவீங்க. அப்புறம் வேலை தேட ஆரம்பிப்பீங்க. சோ நீங்க சின்சியரா வேலை தேடினீங்கன்னா ஒரு 6 to 8 மாசத்துக்குள்ள உங்களுக்கு ஜாப் கிடைச்சிரும். இதாங்க ரியாலிட்டியில நடக்கும்னு சொல்லுவேன். ஆனா இந்த ரியாலிட்டி இவ்வளோ காலம் இன்னைக்கு யாருக்கிட்டையும் கிடையாது. இவ்வளோ டைம் எடுத்துக்கிறதுக்கும் நமக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால எடுத்தா அதை படிச்சு முடிச்சுட்டு வேற ஸ்விட்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த மைண்ட் செட்ல தான் நம்ம இதை கொண்டு போறோம். அதனால பைத்தன் இஸ் ப்ரீ ரெக்வஸ்டிக்ஸ். இப்ப ஆனா அது உங்களுக்கு எதெல்லாம் ப்ரீ ரெக்வஸ்டிக் சொல்லப்படும் அது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். ரெக்கார்டடாவும் கொடுக்கப்படும். யூ கேன் ரீச் மீ அட் எனி டைம். ஓகேங்களா? அடுத்து அப்ப நீ என்னதான் நடத்துவ? ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, இந்த பைத்தனை யூஸ் பண்ணி என்னோட டாஸ்க்ல, அதாவது டேட்டா சயின்ஸ் வித் ஏஐ அட்வான்ஸ் டேட்டா சயின்ஸ் போடுறேன்னா அதுக்கு நான் டெஃபினேஷன் சொல்றேன். அட்வான்ஸ் டேட்டா சயின்ஸ் வித் ஏஐல எந்த வேலைகள்லாம் ஒரு ஏஐயால இல்ல ஒரு ஆட்டோமேஷனால சால்வ் பண்ண முடியுமோ, இதுலயும் ஒரு 30 to 40% டாஸ்க்கை வந்து நம்ம ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம். அந்த டாஸ்க் எல்லாம் என்னன்னு கத்துப்போம் நாம. அதை பைத்தன் யூஸ் பண்ணி எப்படி ஆட்டோமேட் பண்றதுன்னு கத்துப்போம். ஸோ ஜாப் மார்க்கெட்ல ஒரு ட்ரெடிஷனல் டேட்டா சயின்டிஸ்டை விட நீங்க அங்க வேறுபட்டு தெரியுவீங்க. இந்த பைத்தன் ஆட்டோமேஷன் கத்துக்கும் போது இதுல நாட் ஒன்லி டேட்டா, உங்களுக்கு பைத்தன் ஆட்டோமேஷன் எப்படி பண்றது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்குனால நீங்க வேற டாஸ்க்ஸை கூட பைத்தன் மூலமா ஆட்டோமேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் உங்க ரியல் டைம்ல. ஓகேங்களா? ஸோ இதோட ஃபர்ஸ்ட் மாடியூலே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைத்தன் ஆட்டோமேஷன் கத்துக்க போறீங்க. பைத்தன் ப்ரீ ரெக்வஸ்டிக்ஸ் நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம். கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 1 week முன்னாடியே நீங்க படிச்சுட்டு வந்துருவீங்க. அது முடிச்சதுக்கு அப்புறமா பைத்தன் ஃபார் ஆட்டோமேஷன்ங்கிற டாபிக்ல 1 week நீங்க படிக்க போறீங்க. இதுல ஒரு மினி ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் நீங்க பண்ணிருவீங்க. இப்ப ப்ரோக்ராமிங் சைடுல நான் என்ன இதுவரை டேட்டா சயின்ஸ்க்கான வேலைக்கு பைத்தன் என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல எதையெல்லாம் ஏஐ பண்ணுமோ, எதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணுவோமோ அதுல நீங்க அதை பண்ண கத்துட்டு இருப்பீங்க. இதை வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணிருவீங்க. ஃபர்ஸ்ட் வீக் முடியும் போது எல்லாரும் கண்டிப்பா ஒரு மினி ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க பைத்தன் ஆட்டோமேஷன்ல. ஓகேங்களா? ஏன்னா இப்ப நிறைய பேர் நாங்க விட்டு மோர் தென் 3 months சொன்னேன் இல்லைங்களா, நிறைய பேர்கிட்ட நாங்க ஃபீட்பேக் கேட்டு என்னங்க கேக்குறாங்க, ஏன் இதை படிச்சுட்டு உங்களுக்கு வேலைக்கு போக முடியல, எந்த இடத்துல லேக் ஆகுது, பசி நான் பைத்தன் படிச்சிருக்கேன் அவங்க இதை கேக்குறாங்க என்கிட்ட. அப்ப அதெல்லாம் கேட்டுதான் நாங்க வந்து இதை அப்டேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? சோ இதை மாத்தியே கூட நீங்க ஜாப் ஸ்விட்ச் பண்றதுனா பண்ணலாம். சரி, செகண்ட் வீக்ல இருந்து இங்க தான் நம்ம டேட்டா சயின்ஸ் லைஃப் சைக்கிள்குள்ள வரப்போறோம். அதாவது ஒரு கோர் ஹியூமன் டச் இந்த ஏஐ டிமாண்டிங் வேர்ல்டுல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இங்க தாங்க ஏஐ கிட்ட நீங்க உங்க வேலையை விட்டு கொடுக்காம இருக்க போறீங்க. ஏமா என்னை விட ஏஐ நல்லா பிசினஸ் புரிஞ்சுக்கும் அப்படின்னா அதாவது த ஹியூமன் டச் அண்ட் ஹியூமன் இன்டெலெக்சுவல் திங்ஸ். சரி, இன்னொன்னு நான் சொல்றேன். ஏஐ ப்ராடக்ட்ஸோட டெவலப்மெண்ட் வளர வளர இப்போ நம்ம எல்லாம் முதல்ல சாட் ஜிபிடி மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பெரும்பான்மையான பேர் ஐடில இருக்கவங்க கிட்ட நான் சொல்லக்கூடாது, நான் ஐடில இருக்கவங்க ஜென்ரலா சாட் ஜிபிடி தான் ஏஐ, சன் டிவி தான் கேபிள் டிவிங்கிற மாதிரி நம்ம நினைச்சு வச்சிருந்த மாதிரி சாட் ஜிபிடி தான் ஏஐன்னு தெரிஞ்சு வச்சிருந்தவங்க நிறைய பேர். இன்னைக்கு எல்லார்கிட்ட கேட்டாலும் ஒரு 4 ஏஐ பேர் சொல்றாங்களா? கோபைலட் சொல்றாங்க, ஜெமினி சொல்றாங்க, நோட் புக் எல்லாம் வரைக்கும் சொல்றாங்க. மார்க்கெட்ல நிறைய ஏஐ உள்ள வருது. இதனால என்ன ஆகும் தெரியுமா? பெர்ஃபார்மன்ஸ் இவாலுவேஷன். இப்போ புதுசா ஒரு ரோல்லாம் இப்போ பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. ரெஸ்பான்சிபிள் ஏஐ கன்சல்டன்ட், ஏஐ சீஃப் ஆஃபீஸரு. அதனால ஏஐ சீஃப் ஆஃபீஸர்னா ஏஐ எப்படி வேலை செய்யுதுன்னு மானிட்டர் பண்றதுக்கான ரோல்.
அப்ப ஏஐ கையில மொத்தமா ஒரு வேலையை தூக்கி கொடுத்துட முடியாது. இப்போ நீங்க ஒரு 1.5 மந்த் முன்னாடி கூட ஒரு டிசிஎஸ் ஓட டைரக்டரோட ரிப்போர்ட் படிச்சிருப்பீங்க. ஒரு 143 ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து ஓப்பனாவே அவங்க ஃபெயிலியர் அனௌன்ஸ் பண்ணாங்க கம்ப்ளீட்டா. அண்ட் ஸ்வீடன்ல ஒரு கம்பெனியோட ஓவரால் பேக்கப் டு ட்ரெடிஷனல் எம்ப்ளாய்மெண்ட் சிஸ்டம் ஏஐ கையில இருந்து திரும்பி வந்ததை பத்தி கூட நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப ஒரு ஏஐ வந்து மானிட்டர் பண்ணப்பட வேண்டிய ஒரு சிஸ்டம் வித்தவுட் எனி டவுட்ஸ். இத மானிட்டர் பண்றதுக்கு த சப்ஜெக்ட் தெரிஞ்ச சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கிற ஏஐயும் தெரிஞ்ச சப்ஜெக்டும் தெரிஞ்ச ஆட்களோட டிமாண்ட் இதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில அதிகமா தேவைப்படுது. எந்த வேலையை வேணா எடுத்துக்கோங்க. இப்ப இந்த டேட்டா சயின்ஸ் ஜாப்லயே முதல்ல இப்போ எல்எல்எம்லாம் தெரியாம மெஷின் லேர்னிங் தான் டேட்டா சயின்ஸோட ஒரு ஒரு கோரே. இன்னைக்கு அது மட்டும் இருந்தா போதுமானா ஒரு ஏஜென்ட் எப்படி வேலை செய்யுது, ஒரு ஏஜென்ட் எப்படி டியூன் பண்ணலாம் அதை தெரிஞ்சிருக்கணும். பிசினஸ் தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டும் தெரிஞ்ச ஆட்கள் இதுக்கப்புறம் மார்க்கெட்ல ஹை டிமாண்ட்ல தேவைப்பட போறாங்க. சோ அதை படிக்கிறது தான் இந்த வீக் 2. நான் உங்களை இதுக்குள்ள எல்லாத்தையும் இந்த மினி ப்ராஜெக்ட் பண்ணும்போதே எனக்கு உங்களோட டொமைனை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். இதை நான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் சொல்றேன். சில பேர் இதை பண்றாங்க, சில பேர் பண்றது இல்ல. நீங்க டொமைன் ஸ்பெசிபிக்கா, அதாவது நான் வந்து இதை நான் யாருக்கு சொல்றேன்னா, நான் இந்த கோர்ஸை நம்பிதான் அடுத்த வேலையை அமைச்சுக்கிறதுக்கு வரேன். இல்ல சில பேர் ஒரு ஐடியா இருப்பாங்க, நான் இதை கத்துக்கிறேன், எனக்கு நல்ல கிளாரிட்டி இருக்கு, நான் இந்த ஸ்கில்லை நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண எனக்கு ஐடியா இருக்குங்கிறவங்களுக்கு அது வேற விஷயம். இல்ல நான் வந்து இந்த கோர்ஸை படிச்சுட்டு இது மூலமா தான் அடுத்த ஜாபை நோக்க போறேங்கிறவங்களா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் நீங்க எந்த டொமைன்ல, எந்த ஐடிலயா இருந்தா கூட எந்த டொமைன்ல நீங்க வேலை செய்ய போறீங்கிறத டிசைட் பண்ணிட்டு வாங்க. இதுக்குள்ளதான் நீங்க வந்து உங்களுக்கான ஒரு கர்வியா நீங்க ஜாப் தேடும் போது சீக்கிரம் நீங்க போயிடலாம். உங்களோட லிங்க்டின் கனெக்ஷன்ஸ்ல இருந்து, உங்க ப்ராஜெக்ட் யாருக்கு கண்ணில் படுறதுங்கிறதுல இருந்து நீங்க சீக்கிரம் உங்க வேலையை நோக்கி போயிடலாம். இல்ல இதுல ஒரு ப்ராஜெக்ட், அதுல ஒரு ப்ராஜெக்ட், இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுன்னு பண்ணிட்டு இருந்தோம்னா இன்னொரு 6 மாசம் வேலை இல்லாம நம்ம சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த விஷயம். சரி, இந்த செகண்ட் வீக்ல நம்ம என்ன படிக்க போறோம்னா, இந்த கோர் டேட்டா சயின்ஸ் படிக்க போறீங்க. டேட்டா சயின்ஸ் லைஃப் சைக்கிள். எப்படி நம்ம எஸ்டிஎல்சி படிக்கிறோமோ ஒரு ப்ராஜெக்ட டேட்டா சயின்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சர்ல எதிர்கொள்ளும். அதாவது ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ்ல ஆரம்பிச்சு ஒரு டேட்டாவோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேலன்சிங்க கத்துக்கிறது, டேட்டா அக்யூசியேஷன் கத்துக்கிறது, ஃபீச்சர் இன்ஜினியரிங் கத்துக்கிறது. ஃபீச்சர் இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து ஃபீச்சர் அப்படின்னா ரோ காலம்னு நம்ம அங்க சொல்றோம் இல்லைங்களா? ஒரு பிசினஸோட டைமென்ஷனை நம்ம ஃபீச்சர்னு சொல்றோம் இங்க. அப்ப ஃபீச்சர் இன்ஜினியரிங், மாடல் ஓவர்வியூ. ஒரு ஏஐ மாடல் கிட்ட நம்ம ரிசல்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்போ ஏஐ நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? இப்போ இதுதான் ஆக்சுவலி நான் சொல்லணும்னு வந்தேன். இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னா, ஒரே ஒரு விஷயம் அவைலபிளா இருக்கப்ப நம்ம எல்லாத்துக்கும் அங்கேயே போவோம். மல்டிபிள் திங்ஸ் இருக்கிறப்ப இவங்க ஸ்பெஷலிஸ்ட் மாறிடுவாங்களா? இமேஜ் கிரியேட் பண்ணுமா, இந்த ஏஐக்கு போ. வீடியோ எடிட்டிங்கா, இந்த ஏஐக்கு போ. ஆட்டோமேஷன் டாஸ்கா, இங்க போ. இப்ப நம்ம ஒரு நோட் புக் எல்லாம் கத்துக்கிறோம், இங்க ஜெமினி கத்துக்கிறோம். இந்த டாஸ்கா நீங்க ரிசர்ச் பண்ணுமா, பர்ப்ளெக்சிட்டி போங்க. இப்போ இடத்துக்கு எல்லாரும் ஏஐ தானே. சாட் ஜிபிடிக்கு படம் வரைய முடியாதா என்ன? ஏன் நம்ம குரூப்புக்கு போறோம்? அது அதுல ஸ்பெஷலிஸ்ட். கோட் எழுதும் போது ஜெமினியை ஹெல்ப்பா கூப்பிடுறோம். ஜெமினி என்னை மாதிரியே எழுதுது, அதனால எனக்கு அது ரொம்ப ரெலவெண்டா இருக்கு. ஏன் சாட் ஜிபிடி போய் கேட்கிறோம்? பர்ப்ளெக்சிட்டி கிட்ட போகாம அது அது திருப்பி ப்ரௌசர் மாதிரியே எனக்கு ஆன்சர் கொடுக்குது, எனக்கு சாட் ஜிபிடி கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துக்கு நீங்க தேவைப்படுவீங்க. உங்க வேலைய ஏஐ கூட சேர்ந்து வேலை பார்க்குற ஒரு ஆளா நீங்க மாற போறீங்க. அப்போ மாடல் ரிவ்யூவர், மாடல் ரிவ்யூவிங், மாடல் ஓவர் வியூவிங், மாடலை இவாலுவேட் பண்ற, இவாலுவேஷன் மீன் இந்த ரிவ்யூ பண்றதுக்கு மாதிரியான எதை தெரிஞ்சு யார்கிட்ட கொடுக்கலான்னு திங்க் பண்றதுக்கு. இதுக்கு ஏஐ தெரியாத ஒரு ஆளால இதை பண்ண முடியாது. ஐ மீன் த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த கோர் ஆர்கிடெக்சர். அது எப்படி சொல்றது, ஒரு ஒரு டெக்னிக்கலி ஒரு மாடல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது தெரியாத ஒருத்தர் ரேண்டமால இந்த வேலையை பாத்திர முடியாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு இவாலுவேஷன் மைண்ட் செட். இது தப்பா போனா என்ன நடக்கும்? இந்த இடத்துல நான் ஒரு ஏஐ நம்பி இந்த வேலை கொடுக்குறேன், இது ராங்கா போனா எந்த லெவலுக்கு என் பிசினஸ் ரிஸ்க் எடுக்க முடியும்? அப்ப அந்த இடத்துல ஒரு ரெஸ்பான்சிபிள் கன்சல்டன்ட் மாதிரி நீங்க செயல்படணும். ஓகேங்களா? அதெல்லாம் இங்க இருக்கும். அப்புறம் டெப்ளாய்மெண்ட் திங்கிங். நான் டெப்ளாய்மெண்ட்டை இந்த சப்ஜெக்ட்ல சேர்க்கல. டெப்ளாய்மெண்ட்னா என்னன்னு சொல்றேன். உங்க மாடல் ரெடி ஆனதுக்கு அப்புறம் ப்ரொடக்ஷனுக்கு போறதுக்காக டெப்ளாய் பண்றதுக்கு நாங்க லாஸ்ட் பேட்ச்ல அதை ட்ரை பண்ணேன். அது என்னன்னா ரொம்ப லாங் ரன் எடுத்துட்டு போகுது. அண்ட் தென் நான் அதையும் சொல்றேன், என்ன மாதிரியான எந்த மாதிரி ஸ்கில் செட்ஸை பிரிச்சு நீங்க படிச்சுக்கலாம், உங்களோட தேவை என்ன அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். ஐம் சாரி, என்னோட இந்த இதுல இப்படி இருக்கிறது என்னன்னா, இது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்ததுன்னா ஐ கேன் க்ளோஸ். பட் எனக்கு ஒரு சைக்கலாஜிக்கலா யாரையோ பார்த்து பேசுற மாதிரி ஒரு ஃபீல், அதுக்காக நான் அதை அப்படி வச்சிருக்கேன். ரொம்ப ஃபாஸ்டா பேசுற மாதிரியோ, நீ சொல்றது ஒன்றும் புரியல மாதிரி ஏதாவது இருந்தா கூட எனக்கு சொல்லுங்க.
ஓகே, சரி. இது நம்ம செகண்ட் வீக்ல படிக்க போறோம். அடுத்து தேர்ட் வீக்ல என்ன படிக்க போறோம் அப்படின்னா, இந்த கோர் ஏஐ. கோர் ஏஐ பத்தி இங்க படிக்க ஆரம்பிக்க போறோம். நீங்க ஏஐ ஆபீசர் அப்படிங்கிற நீங்க யூ ஆர் கோயிங் டு பி ஏஐ ஆபீசர் ஆஃப்டர் த கோர்ஸ். யூ வில் ஸ்டார்ட் லேர்னிங் ஃப்ரம் த ட்ரெடிஷ்னல் ஏஐ. எதுக்கு சசி இப்ப ட்ரெடிஷ்னல் ஏஐலாம் நான் கத்துக்கணும்? வி ஆர் லிவிங் இன் எல்எல்எம் வேர்ல்டு அப்படின்னா, மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், என்எல், டீப் லேர்னிங், எல்எல்எம், இவங்க இதுதான் இந்த ஒரு மூணு விதமான ஒரு மேஜர் சப்செட் ஆஃப் ஏஐன்னு நீங்க எடுத்துக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் வந்ததுக்கு அப்புறமா இந்த டீப் லேர்னிங்கோட வகையறாக்கள் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ், சிஎன்என்னு சொல்லப்படுற கம்ப்யூட்டர் விஷன், ஆர்என்என் ரீகரண்ட் நியூரல் நெட்வொர்க்னு சொல்லப்படுற என்எல்பி. சரி, இந்த கோர்ஸ் இப்ப இதெல்லாம் நீங்க கத்துக்க போறீங்க ஃப்ரம் வீக் 3 டு வீக் 3, வீக் 4 அண்ட் வீக் 5. ஓகேங்களா? இதுல என்ன கத்துக்க போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெஷின் லேர்னிங். உங்களோட எல்எல்எம் பிரைன் இருக்கு பாத்தீங்களா, அட்வான்ஸ்டு. இந்த ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நான் சொல்லிடுறேன். ட்ரெடிஷ்னல் ஏஐ. ஏஐனா என்ன? ஒரு வேலையை ஒரு சாஃப்ட்வேர் திங்க் பண்ண ஆரம்பிச்ச ஆதி காலத்து சாஃப்ட்வேர்ஸ்க்கு மெஷின் லேர்னிங்னு பேரு இல்லைங்களா? இந்த ஆயிரக்கணக்கான எம்எல் மாடல்ஸோட காம்பினேஷன் தான் இன்னைக்கு இருக்கிற எல்எல்எம் பிரைன்ஸ். அப்ப ஒரு ஏ ஒரு ஒரு எல்எல்எம்ங்கிறது தான் உங்களோட எல்எல்எம்ங்கிறது இட்ஸ் பிரைன் ஆஃப் யுவர் ஜிபிடி மாடல்ஸ், உங்களோட பர்ப்ளெக்சிட்டி அண்ட் கோபைலட். இதோட பிரைன் தான் இந்த எல்எல்எம்னு நான் சொல்றது. ஓகேங்களா? இது ஒரு thousands ஆஃப் எம்எல் அண்ட் டீப் லேர்னிங் மாடல்ஸோட காம்பினேஷன் தான் இது. அப்ப இதை தவறு பண்ணுது அப்படின்னா திருத்தப்பட வேண்டியது த பேஸ் ரூட் அல்காரிதங்கள். ஒன்றும் இல்லை, நம்ம ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வேற மாதிரி லேர்னிங் பேட்டர்ன் வச்சிருப்போம். அதுல நல்ல சக்சஸ்ஃபுல்லா நம்ம நல்ல மார்க் வாங்குற ஸ்டூடெண்டாவே இருந்திருப்போம். எனக்கு இப்ப நம்ம எல்லாம் சத்தம் போட்டு படிப்போம், எழுதி படிப்போம். எஸ், அந்த மெத்தட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. நான் இதை ஃபாலோவே பண்ணக்கூடாதுன்னு இல்லை. காலேஜ் வந்த பிறகும் நான் அதே மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது ப்ராக்டிக்கலி எனக்கு ஒத்து வராது. சத்தம் போட்டு படிக்க கூடாது, எழுதி படிக்கணும், இப்படியெல்லாம் காலேஜ்ல நிறைய நேரத்தை நான் எடுத்துக்க முடியாது. அப்ப இதுதான் அல்காரிதம். ஒரு அல்காரிதம் அது ஹலுசினேட் ஆகல, ராங் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணல, சிறப்பா தான் செயல்படுதுன்னா கூட காலத்துக்கு தகுந்த மாதிரி அதை அப்கிரேட் பண்ணப்படணும். ஓகேங்களா? அதுக்கு அது அல்காரிதம்னா என்ன, அதை நான் எந்த அளவுக்கு ரீடியூன் பண்றேன், எந்த அளவுக்கு மாத்த முடியும், எந்த அளவுக்கு மாத்துனா அது வந்து சரியான லெவல்ல, சரியான பாராமீட்டரிக் லெவல்ல செயல்படும், எந்த பாராமீட்டர்ல என்னால டச் பண்ண முடியும், எந்த அல்கார்த்தங்கள் கஸ்டமைசபிள் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். யாராவது பேசுறீங்களா? இல்லையா? ஓகே, ஓகேங்களா? சோ வி ஸ்டார்ட் வித் எம்எல். எம்எல்ல நம்ம கம்ப்ளீட்டா படிக்க போறோம். ஆனா நான் இந்த தடவை என்ன பண்ணிருக்கேன்னா, த பெஸ்ட் பிக் அல்காரத்தங்களான ஒரு 7 அல்காரத்தம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது எங்க இருந்து எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா, இப்ப நம்ம ஊர்ல ஒரு ஏஐ சம்மிட் நடந்துச்சு பாத்தீங்களா? ஏஐ சம்மிட்ல இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ், அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி ஒரு 5 இந்தியன் இம்ப்ளிமெண்டேஷன்ல வாட் ஆர் த டிமாண்ட்ஸ் இன் எம்எல்னு ஒரு டாபிக் பேசினாங்க ஒரு நாள். அதோட ஒரு ரிப்போர்ட்ல இருந்து வந்த ரிப்பீட்டட் அல்காரதங்களோட லிஸ்ட்ல இருந்து தான் இந்த 7 அல்காரத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஜென்ரலா நான் ஒரு 15ல இருந்து ஒரு 20 எம்எல் அல்காரதங்கள் நடத்திட்டு இருந்தேன். இன்னைக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம ஒரு கிறிஸ்பியா இண்டஸ்ட்ரி லெவல் ஒரு இந்த அல்காரத்தம் உங்க ரெசியூம்ல இருந்தா உங்களை ஹையர் பண்ணுவாங்க. அண்ட் அந்த அல்காரத்தம் எப்படி 2026ல பயன்படுத்தப்படுது, ஹவு டியூனபிள் இட் இஸ், ரீமாடல் எப்படி பண்ணப்பட்டிருக்குங்கிற மாதிரி தான் உங்களுக்கு நடத்தப்படும். ஸோ இந்த சோகால்டா ஒரு பழைய மாதிரியான அல்கார்த்தமாவே அது இருக்க போறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த இம்ப்ளிமெண்டேஷன் கத்துக்க போறீங்க. அடுத்த தடவை டீப் லேர்னிங். டீப் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் இந்த டெக்ஸ்ட் அனாலிசிஸ், ஒரு இமேஜை எப்படி ஒரு ஏஐ படிக்குது, ஓகே, ஒரு ஃபீட்பேக் லேயர் எப்படி உருவாகுது, தான் தப்ப எப்படி தானே சரி செஞ்சுக்குது, அப்ப இதெல்லாம் வந்து இந்த இடம் தெரிஞ்சுக்கணும். இந்த இடம் தெரிஞ்சுக்கிட்டாதான் மாடர்ன் ஏஐ புரிஞ்சுக்க முடியும். அப்ப நீங்க இந்த 2 லைன் கிராஸ் பண்ணும்போது நீங்க ஒரு ட்ரெடிஷ்னல் ஏஐ ஆபீசர்ங்கிற ரோலையே நீங்க டார்கெட் பண்ணலாம். டேட்டா சயின்ஸ் வித் ட்ரெடிஷ்னல் எம்எல் அண்ட் டிஎல்க்கு நீங்க ரெடியா இருப்பீங்க. இப்ப இங்க வந்துட்டீங்க. இங்க உங்களுக்கு வேலை பளு கம்மி.
ஏன்னா அடுத்து ஒரு எல்எல்எம் எப்படி யூஸ் பண்ணலாம், ஒரு எல்எல்எம் மாடலை எப்படி ரெண்ட் பண்ணி, ஒரு ஓப்பன் எல்எல்எம் மாடல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதை யூஸ் பண்ணி ஒரு டாஸ்க் எப்படி சால்வ் பண்ணலாம். அப்ப ஏஐயோட எல்லா சப்செட்லயும் உங்களுக்கு ஐடியா வந்துடும். இந்த இடத்துல நான் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸை சஜஸ்ட் பண்ண போறேன்னா, இப்போ இந்த 7 அல்காரத்தங்கள் இருக்குன்னா நான் இந்த 7க்குமே பிஓசிஸ் கொடுக்க போறேன். ஸோ யூ வில் ஒர்க் இன் 7 டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாமே அப்கிரேடடா தான் இருக்கும். அதுக்கடுத்து இதுல ஒரு ப்ராப்ளம் நீங்க எப்படி உங்களை போர்ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கங்க. அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எம்எல் எப்படி சால்வ் பண்ணுது, அடுத்து டீப் லேர்னிங் எப்படி சால்வ் பண்ணுது, அடுத்து எல்எல்எம் எப்படி சால்வ் பண்ணுது. இன் எல்எல்எம்ல நம்ம கிட்ட நிறைய டூல்ஸ் இருக்கு. ஒரு டூல் கம்பேரிசன் அனாலிசிஸ் மாதிரி நீங்க உங்க ப்ராஜெக்ட்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணலாம். சோ நீங்க இந்த ஏன்னா இப்போ வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்ஸை வச்சுதான் நம்ம அடுத்த மூவ் எடுக்க போறோம். நான் இந்த மாதிரி எல்லாம் எல்லாரும் படிச்சிருக்காங்க, நிறைய பேருக்கு மெஷின் லேர்னிங் தெரியும். ஆனா அதை எப்படி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறாங்கிறது தான் அந்த ஹையரிங் மார்க்கெட்ல நம்மள தனியா நிறுத்தி காட்ட போகுது இல்லைங்களா. அப்ப ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அதை கம்ப்ளீட் ஏஐ சப்செட்ஸால சால்வ் பண்ணி பார்க்க போறீங்க. இது ஒண்ணுன்னு இல்ல 4 கூட. சொல்லுங்க ஜி. யா நாகேந்திரன். ஸோ இப்போ எந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம்? லைக் அசூர் எடுத்துட்டீங்கன்னா அசூர்ல மெயின்டைன் பண்ணலாம். நான் சொல்றேன். முதல்ல இதை நான் முடிச்சுடுறேன். அதுக்கப்புறமா நான் இந்த கோர்ஸ் எதுல என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ண போறோம், என்ன பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்றோம் நான் சொல்றேன். ஓகேங்களா? ப்ளீஸ் ஸ்டே ஆன் தி கால். ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு இதுல? நோ. அப்படி இல்ல நான் நிச்சயமா ஆன்சர் பண்றேன். ஓகே சரி. அதுக்கு அடுத்தபடியா என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, இந்த இடம் தான். இப்ப இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட கோர் ரோல் இது வரைக்கும் நான் நடத்துனதுல டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் லெவல் அப்படிங்கிற லெவலை தான் நீங்க கிராஸ் பண்ணிருப்பீங்க. வீக் 2ல இந்த டேட்டா எக்ஸ்ப்ளோரேட்டரி, டேட்டா அனாலிசிஸ், ஃபீச்சர் இன்ஜினியரிங் இதெல்லாம். இன்னைக்கு எதுக்கு இண்டஸ்ட்ரியில ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் தேவைப்படுறாரு? ஏஐ பாதி வேலை பார்த்துரும். நானே ஒரு ஏஜென்ட்டை உருவாக்க போறேன், இல்ல ஒரு எல்எல்எம் மாடலை கஸ்டமைஸ் பண்ண போறேன், அது பார்க்க போகுது. இங்க என்ன எதுக்கு அவங்க வச்சுக்க போறாங்க கம்பெனிலங்கிறதுக்கான பதில் தான் இந்த வீக் 6ல இருக்க போகுது, வீக் 5 or 6ல இருக்க போகுது. இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பாராமீட்டர் டியூனிங், இந்த ஏஐ தவறா இல்ல இந்த ரெஸ்பான்சிபிளா ஒரு ஏஐ எப்படி நான் ரெஸ்பான்சிபிளா வேலை வாங்குறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, எத்திக்கல் ஏஐ அப்படின்னு ஒரு விஷயம் இப்போ தேவைப்படுது. ரொம்ப பாப்புலரா இதுக்கான டிமாண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் ஏஐ கிரியேட் பண்ணலாங்க. ஒரு ஃப்ரீ காலேஜ் ஸ்டூடெண்ட்ல இருந்து எல்லாரும் கிரியேட் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு அதுக்கு இன்டர்நேஷனல் லாஸ் வந்தாச்சு. ஜிடிபிஆர் லாஸ் இருக்கு, டிபிடிபி லாஸ் இருக்கு இந்தியால. அதுக்கடுத்து எந்த எக்ஸ்டென்ஷனுக்கு ஒரு ஏஐ போகலாம், இல்ல அது எங்க கண்ட்ரோல் பண்ணப்படணும், இல்ல எங்க அது வந்து தவறா ரூட் எடுக்கும், அத நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு பிசினஸோட சாராம்சம் தாண்டிராம அது ஏஐ செயல்படணும். அதுக்கான மானிட்டரிங். நான் அதனாலதான் இந்த கோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவங்களுக்கு மட்டும் ரெக்கமெண்ட் பண்றேன். நான் ஃப்ரெஷர்ஸ் இதுல அட்மிட் பண்ணிக்கல. ஓகேங்களா? சோ அது கண்டிப்பா இது இந்த ஸ்கில்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆட்கள் கிட்ட தான் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து எதிர்பார்ப்பாங்க. அதுவும் உங்களுக்கு இப்போ யூ ஆர் அ பேங்கர், யூ ஒர்க்ட் இன் பேங்கிங் டொமைன் ஃபார் 10 years. இதுக்கப்புறம் நான் இந்த கோர்ஸை படிக்கலாமா? படிக்கலாம். ஏதாவது ஒரு டொமைன்ல நீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். அதை கேரி ஃபார்வர்ட் பண்றவங்களா இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த வீக் 6 வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்கில் தான் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. மாடல் கண்ட்ரோலிங் எங்க இருக்கணும், ரெஸ்பான்சிபிள் ஏஐ எப்படி கிரியேட் பண்ணணும், அதெல்லாம் இருக்க போகுது. அதுக்கு அடுத்தபடியா உங்களுக்கு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த எல்எல்எம் பொறுத்த வரைக்கும் எல்எல்எம்ல வி ஆல் கிரியேட் நம்ம இந்த ராக்னு ஒரு வேர்டு கேள்விப்படுறோம், வெக்டார் டிபி கேள்விப்படுறோம். இந்த ட்ரெடிஷ்னல் டிபிஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. எல்எல்எம் எப்படி தன்னோட மெமரியை கையாளுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். குரோமா டிபி, வெக்டார் டிபி அதெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் ஆப்வியஸா இது வரைக்கும் ரொம்ப கோர் டெக்னிக்கலா நம்ம படிச்சு முடிச்சுடுறோம் இந்த 6 வாரத்துக்கு. 7வது வாரம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ரிஸ்க் அனாலிசிஸ், ரிஸ்க் ப்ரெடிக்ஷன் எல்லாருக்கும் ஏஐ பண்ண தெரியுதுங்க. நீங்க எப்படி வித்தியாசப்படுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாரும் நோக்கி வைக்கப்படலாம் இல்லைங்களா இன்டர்வியூல. என்னோட ஏஐ வில் பி ரெஸ்பான்சிபிள். என்னோட ஏஐ வந்து இதை நம்பி நான் இந்த ஒரு 60% டாஸ்க் நான் ஒரு ஏஐ நம்பி பாக்குறேன்னா, அதோட ரிசல்ட் அண்ட் அக்யூரசி, அதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு நான் இந்த மாதிரியான மெட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றேன், இந்த மாதிரியான கேரண்டியை நான் கொடுக்குறேன் அப்படிங்கறத கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட்ஸ் மூலமா எண்ட் ஆஃப் த டே நமக்கு இந்த கேப்ஸ்டோன் இல்ல இன்டர்நேஷனல் ரெகனைசேஷன் ப்ராஜெக்ட்ஸ், சர்டிபிகேஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு சப்போர்ட்டிங் டூல் டு கெட் ஹையர்.
ஒரு 10 பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ ஒருத்தர் மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைடா இருக்காரு, இல்ல ஒருத்தர் வந்து ஒரு 4 கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் சால்வ் பண்றவரா இருக்காரு, ரியல் டைம் இதெல்லாம் பண்ணிருக்காருங்கிறப்ப கண்டிப்பா நம்ம தனிச்சு தெரியும். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வீக் 8 ஃபுல்லாமே we are going to work with projects. நான் ஒரு 5 ப்ராஜெக்ட்ஸ் பிளான் பண்ணிருக்கேன். ஒரு பேங்க் ரிஸ்க் அனாலிசிஸ்ல ஆரம்பிச்சு பேங்கிங் சிஸ்டம்ல ஒரு ப்ராஜெக்ட், ஹெல்த் கேர்ல ஒரு ப்ராஜெக்ட், ரீட்டைல் ஃபோர்காஸ்டிங்ல ஒரு ப்ராஜெக்ட், அப்புறம் ஒரு ரெஸ்யூம் செலக்ஷன் ஏஐ. அது மாதிரி நான் ரெஸ்யூம் செலக்ஷன் சும்மா எழுதியிருக்கேன். we will do anything. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரேக் பேஸ்டு ஒரு எல்எல்எம் ப்ராஜெக்ட். ஸோ கம்ப்ளீட்டா ஒரு 5 ப்ராஜெக்ட்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளோட ரெஸ்யூம், நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ இன்னொன்னு சொல்லிடுறேன். சரி, இதை படிக்கணும் அப்படின்னா என்ன தேவை? இந்த இடத்துல நான் ஆன்சர் பண்றேன் ஜி கொஸ்டினுக்கு. இதுக்கு என்ன, இது இந்த கோர்ஸை வந்து நான் எந்த கிளவுடு சார்ந்து எடுத்துட்டு போறதுல இது வந்து ஒரு யுனானிமஸா இருக்கணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் பைத்தன் அஸ் அ ஸ்கில்லா இதுக்கு தெரிஞ்சிருக்கணும். பைத்தன் கோர் லெவல், அதுக்கடுத்து பைத்தன் ஃபார் டேட்டா அனாலிசிஸ், டேட்டாவை அனலைஸ் பண்ற லெவலுக்கு ஒரு எஸ்கியூஎல் லைக் கொரிய பைத்தன்ல எழுதுறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பைத்தன் ஃபார் டேட்டா சயின்ஸ், டேட்டா சயின்ஸ்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிலேட்டடான ஃபீச்சர் இன்ஜினியரிங், ஃபீச்சர் இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு அதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்கேஜஸ் ஆன் பைத்தன் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கப்புறம் நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மாடல் பில்டிங், இந்த மாடலை பில்டு பண்றதுக்கு இப்ப எம்எல் மாடல், டீப் லேர்னிங் மாடலை நம்மளால பில்ட் பண்ணிட முடியும் நார்மல் சிபியூ சிஸ்டம்ல. ஒரு எல்எல்எம் பில்ட் பண்றோம், இது எல்லாம் இந்த மாடல் பில்டிங் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த கோர் மாடல் பில்டிங் அண்ட் இது 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 தேவை. இதுக்கு வந்து இதுக்கான பேக்கேஜஸ், இதுக்கான பேக்கேஜஸ் ஆர் மாடியூல்ஸ் சொல்லுவாங்க, அது பைத்தன்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கிளவுட் நாலேஜ் நமக்கு இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு எல்லா ஆக்டிவிட்டியும் கிளவுட்ல தான் நடக்குது. ஸோ அசூரோ, ஏடபிள்யூஎஸ்ஓ, ஜிசிபியோ எடுத்துட்டு போல நாங்க இந்த கோர்ஸ் ஃபுல்லாவே ஒரு ஓப்பன் சோர்ஸா கொண்டு போகணுங்கிறதுக்காக we are going to use Google Colab. கம்ப்ளீட்லி கொலாப். நான் வந்து இதுக்கு முன்னாடி செஷன்ல வந்து பவர் பிஐ படிக்க, எஸ்கியூஎல் இம்ப்ளிமெண்ட் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அது எதுவுமே நான் எடுத்துட்டு வரல. அது எல்லாமே உங்களுக்கு ப்ரீ ரெக்வஸ்டிக்ஸா கொடுத்துருவாங்க. அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ஸ்டில் மார்க்கெட்ல கேட்கறாங்க தான். ஆனா அதெல்லாம் நம்ம இந்த 8 வீக்ஸ்ல லைவ்ல படிக்க போறது கிடையாது. ஸோ இதுல நம்ம யூஸ் பண்ண போறது கூகுள் கொலாப் தான் வந்து இதுல யூஸ் பண்ண போறோம். இதுல ஜூபிட்டர் நோட்புக், ஜூபிட்டர் பைத்தன் நோட்புக் தான் நம்ம இதுல யூஸ் பண்ண போறோம். ஸ்கிராச்ல இருந்து நீங்க கோடு பண்ண தான் போறீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ்ஓ, அசூரோ இல்ல ஜிசிபியோ கூட ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பேசிக் கிளவுட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் இங்கேக்கும் அங்கேக்கும் மாற போறது கிடையாது. பைத்தன்ல நீங்க எப்படி பண்ண போறீங்களோ அதே தான் பண்ண போறீங்க. இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்க இப்போ கிளவுட் ஒருத்தர் ஏடபிள்யூஎஸ் தெரியாத ஒருத்தர் வராருன்னா அவருக்கு ஏடபிள்யூஎஸ்னா என்னன்னு சொல்லி கொடுக்கறதுக்கே ஒரு 2 வாரம் ஆகும். அதுக்கான சைன் அப்ல இருந்து அதுக்கான பேசிக் சிஸ்டம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு. பட் நம்மளோட டாஸ்க் இந்த கோர் டேட்டா சயின்ஸ் எடுத்துட்டு போறதுக்காக we are going to use completely Google Colab. ஓகேங்களா? சரி, அதுக்கு அடுத்து MySQL. எனக்கு டேட்டா பேஸ்னா என்னன்னே தெரியாது, நான் டேட்டா பேஸ்ல வேலை பார்க்கல அப்படின்னா ஏதாவது ஒரு டேட்டா பேஸ் கத்துட்டு வர்றது நல்லது. அதுக்கடுத்து எல்லா டேட்டா சயின்டிஸ்டும் ஒரு பிரசன்டரா, ஒரு கன்சல்டன்டா ஒரு காலத்துல ஆக்ட் பண்ண வேண்டியது. இட்ஸ் an extrovert job. You need to talk, you need to present, you need to meet the layman to the technical team each and every day of your day. உங்களோட ஒர்க்ல பண்ணணும். அப்படி இருக்கும்போது ஒரு ரிப்போர்ட்டிங் டூல், பவர் பிஐயோ, டேப்லூவோ, அட்லீஸ்ட் ஒரு எக்ஸல் ஆன் பிரசன்டேஷனோ ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டிங் டூல் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா இன்னைக்கு மாடர்ன் டே டேட்டால ராக் சிஸ்டம்ஸ், வெக்டார் டிபி, அப்புறம் ஜிபிடி மாடல்ஸ், ஓப்பன் சோர்ஸா என்னென்ன ஏஐலாம் இருக்கு, அவங்களோட பிளஸ் என்ன, இதெல்லாம் கோர் ஸ்கில்ஸா தனித்தனியா நீங்க கத்துக்க போறீங்க. இதுல எதெல்லாம் உங்களுக்கு நான் இந்த கிளாஸ் இப்போ நீங்க அட்மிட் பண்ணிட்டீங்க, இன்னைக்கு இந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு அட்மிஷன் போட்டோம், நம்ம அடுத்த வாரம் இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம்னா நான் உங்களுக்கு இந்த கோர் லெவல் பைத்தன், MySQL, பவர் பிஐ இந்த 3த்துக்கான ரெக்கார்டட் செஷன்ஸ் கொடுத்துருவேன். இதுல மேண்டேட்ரியா கோர்ஸ் டே 1 ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த கோர் லெவல் பைத்தனை மட்டும் படிச்சிருக்கணும். இல்ல நான் படிக்கிறேன் ஆனா எனக்கு லைவ்ல டீச் பண்ற மாதிரி வராதுன்னா நீங்க கனெக்ட் பண்ணுங்க, we will discuss separately. ஓகேங்களா?
இந்த MySQL பவர் பிஐயும் எனக்கு தெரியாதுன்னா அதை இந்த கிளாஸோட டைம்ல எடுத்துக்க வேண்டாம். நான் இதுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட் ரெக்கார்டட் செஷன்ஸ் கொடுத்துடுறேன். இதை நீங்க பாத்துக்கோங்க. ஒரு டேட்டா எப்படி ஒரு டேட்டாவோட ஒரு டிடிஎல் டிஎம்எல் ஆக்டிவிட்டிஸ் ஒரு டிசிஎல் லெவலுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. டேட்டா ரிட்ரைவல்னா என்ன, அது எப்படி நடக்குதுன்ட்டு. அப்புறம் ஒரு ரிப்போர்ட் எப்படி ஜென்ரேட் பண்றதுன்னு, பவர் பிஐல ஒரு டேஷ்போர்ட் எப்படி பில்ட் பண்றதுன்னு பாத்துக்கோங்க. ஓகேங்களா? மத்தபடி இங்க இருக்கிற எல்லா விஷயங்களும் லைவ் ஆன் ஹேண்ட்ஸ் ஆன்ல நம்ம கம்ப்ளீட்டா இந்த தடவை கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆன துரிதப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பேசிக்கா உங்களோட நேரத்தை எடுத்துக்கிற விஷயங்களை நான் ப்ரீ ரெக்வஸ்டிக்கா கொடுத்துட்டேன். அப்ப டே 1ல இருந்து யூ ஆர் டீப் டைவ் இன் டு த கோர் டேட்டா சயின்ஸ் வித் ஏஐக்குள்ள தான் நீங்க வர போறீங்க. ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி தான் நீங்க இந்த கிளாஸ் எடுத்துட்டு போக போறீங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாம் தான் நான் இன்னைக்கு இதுதான் த சிலபஸ் இஸ் கோயிங் டு கவர். ஜி வேற ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீங்களா? I think you covered. The தேங்க்யூ. cloud, the thing is Google Cloud Collab அதுதானே மெயின். ஆமா, கொலாப் தான். ஜூபிட்டர் நோட்புக் இஸ் எவ்ரிவேர் ஜி. நீங்க அசூர்லயோ ஏடபிள்யூஎஸ்லயோ எங்க போனாலும் இது பண்ணலாம் ஜி. இது வந்து வீக்கெண்ட்ல நடத்தல, வீக் டேஸ்ல நடக்க போகுது. மண்டே டு ஃப்ரைடே இந்தியன் டைம்ல மார்னிங் செஷன்ல 7 to 8 இஸ் த டைம் நினைக்கிறேன். இதான் நாங்க இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்க டைம் ஜி. 1 hour தான். 1 hourனா கரெக்டா 1 hourல முடியணும் அப்படி இல்ல. இந்த 1.5 மணி நேரத்துக்கு நாங்க பிளான் பண்றோம். 1 hour இன்னைக்கு எல்லாருக்குமே நமக்கும் அவ்வளவு நேரம் இல்லை இல்லைங்களா? கரெக்டா 1 hour இன்னைக்கு இந்த டாபிக்ங்க இதை ஒர்க் பண்ணோம். இதை நான் ஹேண்ட்ஸ் ஆனோட தான் அந்த கிளாஸே எடுக்க போறேன். அன்னைக்கான ஒர்க்கையும் நான் கொடுத்துருவேன். ஸோ இந்த கோர்ஸ் வந்து அப்படிதான் ஜி இருக்க போகுது. ஸ்டார்டிங் டேட்டு இப்போ தமிழ் பூமியில பிளேஸ் பண்ணிடுவாங்க சீக்கிரமா. வி ஆர் ஸ்டார்டிங் திஸ் மந்த். ஆனா டைமிங் வந்து இட்ஸ் அ வீக் டேஸ் கோர்ஸ் ஜி. மண்டே டு ஃப்ரைடே இருக்கும். அப்ப 2 monthsல படிச்சு முடிச்சிடலாம் ஜி நாம. ஓகே ஓகேவா? நான் என்னன்னு நான் சொல்றேன், நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் யூ நோ நீட் டு வெயிட் ஃபார் லாங்கர் ஃபார். நான் சசி நான் படிக்கிறதுக்கு ஒரு 3 மாசம் இப்படி இருந்துச்சு. நானுமே அதை தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். திரும்பவுமே நான் சொல்றேன், இது அப்படி இருக்க கூடாதுங்கிறதே என்னோட டார்கெட்டு. இப்போ இந்த கோர்ஸை வந்து நான் மார்ச் மாசம் ஆரம்பிக்கிறேன். மார்ச் ஏப்ரல் நான் மே ஃபர்ஸ்ட் வீக் இந்த கோர்ஸ் முடிக்கிறேன்னா மே எண்டுக்குள்ள நான் சொல்றது உங்களுக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. மே எண்ட் இல்ல ஜூன்ல நீங்க வேலைக்கு போயிடணும். இஃப் யூ வாண்ட் டு ஸ்விட்ச் யுவர் ஜாப். அந்த அந்த மைண்ட் செட்ல இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆகும். அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், 1 hour இந்த கிளாஸ் இருக்கு. ஒருவேளை நான் கொஞ்சம் வளவலன்னு பேசுற டைப் தான். சில கான்செப்ட்ஸ் வந்து இப்ப ரேக் எல்லாம் ஃபர்ஸ்ட் நடத்துறோம். வெக்டார் டிபி எல்லாம் நிறைய பேர் முத கத்துக்க போறோம். எனக்கு எக்ஸ்டென்ஸ் இந்த செஷனை கொஞ்சம் அதிகப்படுத்து, அதுல எல்லாம் ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அப்ப டேஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி கூட படிச்சுக்கலாம். நமக்கு எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கறதே ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அண்ட் இங்க நம்ம 1-to-1 சப்போர்ட்டுங்கிறது டெல்லு கொடுக்குறோம். ஆனா நான் ஒன்னே ஒண்ணு என்ன கேட்பேன்னா, உங்களோட 100% 200% கொடுங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து எஸ்பெஷலி இந்த நான் ஐடில இருந்து ஐடிக்குள்ள வரவங்க, அவங்களுக்கு நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் மட்டும்தாங்க நமக்கான வேலையை இன்னைக்கு கொண்டு வரப்போகுது. இப்போ நான் சில பேருக்கு நான் சில சர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் பர்சனலா சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த நீங்க ரெடியா தான் இருக்கீங்க, ஸ்கில் வைஸா நீங்க ரெடியா இருக்கீங்க, ஏதாவது ஒரு சர்டிஃபைடுன்னு மாறிடுங்களேன் உங்க ப்ரொஃபைல். ஏன்னா மோஸ்ட்லி இந்த ரோலுக்கு வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்களை நிறைய தேடுவாங்க. இப்போ யூ ஆர் அ ஜாவா டெவலப்பர், ஒரு 6-7 வருஷமா ஜாவா டெவலப்மெண்ட்ல இருந்துட்டு இதை படிச்சுட்டு வர்றீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஓனர் ரோலுக்கு உங்களை தேடுவாங்க. டேட்டா சயின்ஸ் ப்ராடக்ட் ஓனர் ரோலுக்கு ஜாவா தெரிஞ்சிருக்கிற ஒருத்தர், ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்ற ஒருத்தர், இப்போ டேட்டா சயின்ஸும் படிச்சிருக்காரு, ஏஐ படிச்சிருக்காருன்னா இந்த ப்ராடக்ட் ஓனர் அந்த ரோலுக்கெல்லாம் ரொம்ப டிமாண்டா தேடுவாங்க. இல்ல வேற ஒரு டேட்டா இதுல இருந்து இப்போ ஆரக்கிள்ல இருந்து ஒருத்தர் ஸ்விட்ச் ஆகுறாருன்னா டேட்டா என்ஜினியருங்கிற ஒரு ரோலை வச்சு இதை டார்கெட் பண்ணி தேடுவாங்க. ஆனா இது பூரா எங்க நடக்கும்னா, நான் என்னோட எஃபர்ட்டை வந்து என்னோட சொல்லி தரதேன். உங்களுக்கு புரியலைன்னா உங்களுக்கு தெளிவா புரியுற வரைக்கும் சொல்லி தர முடியும். டெய்லி ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணணும். அட்லீஸ்ட் உங்களுக்கு வீக்லி ஒரு மைல் ஸ்டோன் வச்சுக்கிட்டு, சரி மண்டே டு ஃப்ரைடே நான் ஒர்க்குக்கு போறேன். அப்ப ஒரு 8 வாரம் தான், 8 வாரம் மண்டே டு ஃப்ரைடே கூட நான் லிசன் மட்டும் பண்றேன். சாட்டர்டே சண்டேக்குள்ள நான் 5 ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பேன். அந்த 5ஐயும் முடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். ஸோ ஒரு டெடிகேட்டட் 8 வீக்ஸ் இப்ப இருந்துச்சுன்னா சூப்பரா ஸ்விட்ச் ஆயிடலாம் நீங்க. ஓகேங்களா? பிகாஸ் இந்த ரெஸ்பான்சிபிள் கன்சல்டிங், ஏஐ சீஃப் ஆஃபீஸரிங், இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் நிறைய வருது. ஆள் இல்ல, நிஜமாவே ஆள் இல்ல. அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கில் செட்லாம் தான் தேவைப்படுது. சரி, இந்த ஸ்கில் செட்ஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோங்கிறதுல தான் அந்த ஹைலைட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ரைட் டைமா இருக்கும் இது. நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சரி, இப்போ இதுக்கப்புறமா இதுக்கு என்ன மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் நம்ம டார்கெட் பண்ணலாம்? சரி, இவ்வளவு நேரம் சொன்னேன் இல்ல, நாங்க ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு வந்து நாங்க இதுக்கு படிக்க வரோம் அப்படிலாம் இருக்குன்னா என்ன மாதிரியான ஜாப் டைட்டில்ஸ் எல்லாம் வந்து நான்
தேடி பார்க்கலாம் சசி நெட்ல. இப்ப நீ சொன்ன இந்த ஸ்கில் செட்லாம் இருக்கு அப்படின்னா இந்த ரோல்ஸ் எல்லாம் தேடி பாருங்க. ஆக்சுவலி நானு இதுல போயிட்டு ஜாப் போர்ட்டல்ஸ்ல எல்லாம் போய் சர்ச் பண்ணி தான் நான் இதை எடுத்துட்டு வந்தேன். இந்த ரோல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்புறமா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்க லட்சுமண் ஜியை ரீச் பண்ணுங்க. ஹி வில் கனெக்ட் மீ 1-to-1. நான் உங்களுக்கு உங்க ப்ரொஃபைலுக்கு இது எப்படி சூட் ஆகும்னு கூட நான் உங்களுக்கு கன்சல்ட் பண்றேன். இந்த இந்த வேர்ட் எல்லாம் தேடி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏஐ ஆட்டோமேஷன் இன்ஜினியர். ஏஐ ஆட்டோமேஷன் இன்ஜினியர், எம்எல் இன்ஜினியர். எம்எல் இன்ஜினியர் எம்எல் இன்ஜினியர் ஆன் 2026 மாடர்ன் இரால. ஓகேங்களா? அதுக்கடுத்து டைரக்டாவே ஏஐ இன்ஜினியர், அப்ளைடு ஏஐ இன்ஜினியர். ஏமா என்ன சுத்தி சுத்தி ஒரே கதை சொல்றியான்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கில் செட்டை ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பேர்ல காயின் பண்ணி கேக்குறாங்க. ஓகேங்களா? டேட்டா ஆட்டோமேஷன் இன்ஜினியர், டேட்டா ஆட்டோமேஷன் கன்சல்டன்ட், ஆட்டோமேஷன் இன்ஜினியர் இந்த ரோல்ஸ். ஏஐ குவாலிட்டி அனலிஸ்ட், ஏஐ QA அனலிஸ்ட். ஏஐ குவாலிட்டி அனலிஸ்ட் நம்ம சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ப்ரொஃபஷனல் மாதிரி இல்ல. அதாவது அந்த டெஸ்டிங்கை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஒரு மாடலை ரீடியூன் பண்ண தெரிஞ்சவங்க, ஒரு the one who can build a ML system and who can predict where this ML system can get fail அப்படின்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சவர் தான் ஏஐ QA. ஓகேங்களா? குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்ப ஏஐக்கு இந்த QA ரோல்ஸ் நிறைய வருது. ஏஐல QA ஆர் ஏஐ டெஸ்டிங் இந்த மாதிரியான ரோல்கள். நீங்க டெஸ்டிங் பேக்ரவுண்ட்ல எல்லாம் வந்தீங்கன்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி இந்த ரோல் உங்களுக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஹைதராபாத்ல நம்ம ஊர்ல இப்ப நான் ஆக்சுவலி பேசிவ்லி ஒரு ஒரு ஜாப் சப்போர்ட்னா என்ன, இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு 2-3 கம்பெனிக்கு நான் ஹையர் பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரீலான்ஸா. இன்டர்வியூஸ் மட்டும் நான் எடுத்து கொடுப்பேன். அதில் ஹைதராபாத்ல இருந்து ஒருத்தவங்க அவங்க என்கிட்ட பர்சனலாவே கேட்டாங்க, உங்க ஸ்டூடெண்ட் யாராவது இருக்காங்களா 10 above எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் டெஸ்டிங், இப்போ நீ இந்த ஏஐ ஸ்கில்ஸ் இருக்கவங்க இருக்காங்களான்னு கேக்குறாங்க. இப்போ வரைக்கும் நான் ஆள் தேடிட்டு இருக்கேன், யாரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, அவங்களுக்கு நான் இன்டர்வியூ மட்டும் எடுத்து கொடுப்பேன். அவங்க இப்போ இந்த ரோல் ரொம்ப டிமாண்ட் பண்றாங்க ஹைதராபாத்ல. ஓகேங்களா? அடுத்து வந்து பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர், பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் கன்சல்டன்ட் இந்த ரோலு. ஏஐ இன்டகிரேஷன் இன்ஜினியர், இதெல்லாம் நான் ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லல. நான் இந்த நாக்ரியில, இண்டீட்ல அண்ட் மாடர்ன் ஜாப் போர்ட்டல்ஸ்ல இந்த இந்த ஸ்கில்லுக்கு என்னென்ன ரோல்ஸ் எல்லாம் சூட்டபிளா இருக்கோ, வெரி ரெலவெண்டா இருக்கோ அந்த ரோல்ஸ் தான் நான் இங்க எழுதுறேன். ஏஐ இன்டகிரேஷன் இன்ஜினியர், ஏஜென்டிக் ஏஐ டெவலப்பர். அடுத்து வந்து ஏஐ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், ஏஐ ப்ராடக்ட் மேனேஜர். எல்லாத்துக்கு முன்னாடி ஏஐ சேருதானா? ஆமா, இன்னைக்கு இதுதான் பஸ். ஓகேங்களா? இந்த வேர்டு தான் இப்ப முக்கியமா இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து ஒரு இடத்துல வந்து இப்படி எழுதியிருந்தாங்க சிஏடின்னு. என்னன்னா காக்னிட்டிவ் ஆட்டோமேஷன் டெவலப்பர், காக்னிட்டிவ் ஆட்டோமேஷன் டெவலப்பர்ஸ். அதுக்கப்புறம் வந்து அனலிட்டிக்கல் மேனேஜர். இதெல்லாம் இது சரி. இப்போ இது எல்லாத்துக்கும் இந்த இப்போ உங்க ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஒரு ஸ்கில் செட் இருந்திருக்கும், ஏதோ ஒரு வேலை இருந்திருக்கும். அதுல இருந்து இந்த ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி இதுல எப்படி நான் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க போறேன், எப்படி நான் இந்த இதுக்கான ரோட் மேப்ஸ். இப்போ நீங்க வரீங்க அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு 1-to-1 கன்சல்டிங் பண்றேன்னா, இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜாவால ஒரு 4 years இருந்திருக்கீங்க, ஒரு டெஸ்டிங்ல வந்து மேனுவல்ல ஒரு 1 year இருந்திருக்கீங்க, இல்ல ஆட்டோமேஷன்ல 4 வருஷம் இருந்திருக்கீங்க, அது பிளஸ் ஸ்பார்க்ல ஒர்க் பண்ணியிருந்திருக்கீங்க, ஆராக்கிள் டெவலப்பரா இருந்தீங்க, இப்படி ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வச்சிருப்பீங்க. இல்ல நான் ஒரு பிபிஓல மேனேஜரா இருந்திருக்கேன், ஒரு செமி டெக்னிக்கல் ஜாப்ல நான் வந்து இருந்திருக்கேன். உங்களோட ரோல் எதுவா வேணா இருந்திருக்கலாம் பேக்ரவுண்ட்ல. ஓகேங்களா? அதுக்கு இந்த கோர்ஸை காயின் பண்ணி யூஸ் பண்ணி இதுல எந்த ரோலை நம்ம டார்கெட் பண்ணிக்க போறோம். என்னைய கேட்டா ஏதாவது 3-5 ஜாப் டைட்டில சூஸ் பண்ணிட்டு நீங்க இந்த day 1 ஆஃப் த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த 5 ரோட் மேப் போட்டு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு அதை இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் 1-to-1 கால்ல நான் கன்சல்ட் பண்றேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு 5 ரோட் மேப் கொடுக்குறேன். இந்த 5 ரோட் மேப்புக்கு தேவையான ரெலவெண்ட் ப்ராஜெக்ட்ஸையும் நான் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சஜஸ்ட் பண்ணிடுறேன். அப்ப நான் ஒரு டூலை நடத்துறேன்னா நீங்க உங்களுக்கான ப்ராஜெக்டை பில்ட் பண்றதை இந்த கிளாஸோட டாஸ்கா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப இந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கு தனி நேரம், வேலை தேடுறதுக்கு தனி நேரம்னு ஒண்ணு இருக்காது. day 1ல இருந்து week 8 முடியறதுக்குள்ள நீங்க உங்க போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிட்டு நீங்க கைப்பட பண்ண ப்ராஜெக்ட ஒரு இன்டர்வியூல போய் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு உங்களுக்கு பெரிய ப்ரிப்பரேஷன் தேவையில்லை. அதனால வேலை தேடுறது ரொம்ப சீக்கிரமா அமையணும் அப்படிங்கிறது தான்.
ஸோ இந்த மாதிரியான ரோல்ஸ் கவர்னன்ஸ் ஆஃபீஸர் ஏஐல இப்போ நீங்க யாராவது சைபர் செக்யூரிட்டி சைட்ல இருந்தெல்லாம் இருக்கீங்க, இல்ல செக்யூரிட்டி ரோல்ஸ் வந்து எப்பயுமே டைரக்டா சைபர் செக்யூரிட்டி எத்திக்கல் ஹேக்கிங் அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ செக்யூரிட்டி பேஸ்டா ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஏஐ கவர்னன்ஸ் பத்தி கொஞ்சம் கத்துக்கங்க. நான் இதுக்கு இந்த கோர்ஸ் இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ரா நாலேஜ் ஏதாவது இந்த ரோல்ஸ்க்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் அதையும் சொல்லிருவேன். ஓகேங்களா? நீங்க இந்த இந்த ஒன்னையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க, இந்த ரோலை டார்கெட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த கோர்ஸ் இப்ப நான் ஃப்ரெஷர்ஸ் கிட்ட மார்க்கெட் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா நான் இந்த சர்ச் பண்ண எதுலயுமே குறைஞ்சது 3 வருஷத்துக்கு கம்மியா யாரையுமே கேட்கல இந்த ரோல்ஸ்ல. சோ இந்த ரோல்ஸ் எதுவுமே ஃப்ரெஷர்ஸ்க்கானது கிடையாது. ஓகேங்களா? சோ இது எல்லாமே சம்வேர் ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒருத்தருக்கானது தான். சோ இந்த ரோல்ஸ் எல்லாம் தான் டார்கெட் பண்ற மாதிரி இந்த கோர்ஸ் டிசைன் பண்ணிருக்கு. வேற ஏதாவது கேட்கணுமா? சரி, இது இப்போ நான் ஐடில இருந்து ஐடியை ஸ்விட்ச் ஆகிறவங்களுக்கு செட் ஆகுமா இந்த கோர்ஸ்? எஸ். இப்போ நான் ஐடில இருக்காங்க. இப்போ இப்போ நம்ம பேட்ச்லயே பழைய பேட்ச்ல ஒருத்தவங்க இருந்தாங்க, ஹேமா. ஷீஸ் ஃப்ரம் பேங்க். அவங்க வந்து ஐடி தான் படிச்சிருந்திருக்காங்க, பட் ஆனா அவங்க வந்து பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஐடிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்போ அவங்க டேட்டா சயின்ஸ்குள்ள வராங்க அண்ட் ஷீ ஸ்டார்டட். இன்னும் அவங்களுக்கு இன்னும் எந்த ரோலையும் அவங்க பிக் பண்ணி வேலைக்கு போகல. ஆனா ஷீஸ் இந்த ரைட் ட்ராக், சீக்கிரம் போயிடுவாங்க. அவங்க படிச்சது இந்த சிலபஸ் கூட கிடையாது. அப்ப நான் ஐடில இருந்து இதுல வர்றவங்களுக்கான மெனக்கெடுது. இப்ப நான் அந்த பொண்ணுக்கு என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, டேட்டா சயின்ஸ்க்கு சர்டிபிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்ல டேட்டா சயின்ஸ் சர்டிபிகேஷன் இருக்கு, பைத்தன்ல டேட்டா சயின்ஸுக்கு ஒரு அட்வான்ஸ் சர்டிபிகேஷன் இருக்கு, ஐபிஎம்ல ஒரு சர்டிபிகேஷன் இருக்கு. இப்போ நான் அந்த இப்போ இப்போ அந்த பொண்ணுக்கு நான் வந்து இந்த பைத்தன் சர்டிபிகேட், அந்த பொண்ணு 2 சர்டிபிகேஷன் எழுதிருக்கு. இப்போ இதை சஜஸ்ட் பண்றேன். ஏன்னா நான் ஐடில இருந்து வர்றவங்களுக்கு ஏதாவது ஒரு சர்டிபிகேஷனும் எக்ஸ்ட்ராவா இருந்ததுன்னா, அது மேண்டேட்டரின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு ஒருத்தரோட பெர்ஃபார்மன்ஸும் ஒரு ஒருத்தரும் தன்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்கிற விஷயமும் மாறுபடுது இல்லைங்களா? ஒருவேளை நான் நான் நல்லா தான் ரைட் ட்ராக்ல படிச்சிருக்கேன், ஆனாலும் எனக்கு வேலைன்னு ஒண்ணு கிராப் பண்ணிக்கிறது எனக்கு பிரச்சனையா இருக்கு. அங்க சில தடங்கல்கள் இருக்குங்கும் போது அவங்க சில எக்ஸ்ட்ரா ஸ்டார்ஸை ஆட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்றதாகட்டும், ஏதாவது ஒரு ஒரு ரெகக்னைஸ்டு சர்டிபிகேஷன்ஸை தன்னோட லேபிள் பண்ணிக்கிறதாகட்டும், அது வந்து ட்ராக்கா இருக்கும் லக்ஷ்மண்ஜி. மற்றபடி இந்த ஸ்கில் அவங்க கண்டிப்பா கத்துக்கணும். என்ன அவங்களுக்கு கொஞ்சம் சில இடங்கள் படிக்கிறதுக்கு நேரம் எடுக்கலாம். எல்லாருக்கும் ஒரு மணி நேரத்துல ஒரு விஷயம் புரியுதுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். அதுக்கு வி வில் சப்போர்ட். கண்டிப்பா வி வில் சப்போர்ட். ஓகே. வேற ஏதாவது மோகன்குமார்ஜி, முத்துக்குமார்ஜி ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஹரிதா மேம், சாரி ஹரித்ரா, ஐம் சாரி. ஏதாவது கேட்க வந்தீங்களா, இல்ல வேற ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்க இந்த டெமோ வந்தீங்களா? எதுவும் எந்த கொஸ்டின்ஸும் இல்லைங்களா? ஏதாவது ஜென்ரலா டவுட்ஸ் இருந்தா கூட கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதா இருந்ததுன்னா, இப்படியோட சொல்றாங்க இதுல, அது எனக்கு தெரிஞ்சதா இதா இருந்தா நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓ, தேங்க்யூ. ஏதாவது உங்களுக்கு கரியர் டிரான்ஸ்மிஷன் பத்தி, இல்ல இந்த மாதிரி ஒரு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கேன் அண்ட் ஏஐ பத்தி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, இல்ல எதை நான் கரியரா எடுத்துக்கிறது, எனக்கு எப்படி நான் சூஸ் பண்றது, அப்படி ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க. நான் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் நிச்சயமா ஷேர் பண்றேன். இதுக்கு மேடம் முன்னாடி கேக்குதா? யாராவது மெஷின் லேர்னிங்ல சொல்லுங்க. மேடம் டேட்டா சயின்ஸ்ன்றது வாஸ்ட் சிலபஸ் கொஞ்சம் நான் கேள்விப்பட்டது. கண்டிப்பா. பட் நீங்க 2 monthsல அது கவர் ஆகுற மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரி லெவல்ல ஒர்க் பண்ற மாதிரி முடியுமான்னு கேக்குறேன் நான். வெரி வெரி ட்ரூ. நீங்க லாஸ்ட் இயர் டெமோ அந்த யூடியூப்ல தான் இருக்கும், தமிழ் பூமியில. நீங்க இப்ப இருந்து ஒரு 6 months முன்னாடி ஒரு டெமோ இருக்கும், நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நாங்க வருஷத்துக்கு 2 பேட்ச் தான் எடுக்கிறோம். ஏன்னா நான் ஒரு கோர்ஸ் 6 மாசம் எடுத்திருக்கேன். அது 6 மாசம் சொல்லி 6 மாசத்துல முடிஞ்சதே கிடையாது, 8 மாசத்துல முடிச்சிருக்கேன். ஸோ ஐ 200% அக்ரி வித் டேட்டா சயின்ஸ்ங்கிறது ஒரு வாஸ்டர் ஃபீல்டு. பாலாஜி நீங்க தானே கேட்டீங்க, பாலா தானே கேக்குறீங்க? ஓகேங்களா? என்டையர்லி டேட்டா சயின்ஸ் ஏன் வாஸ்ட், அதாவது ரொம்ப அதிக அதிக விஷயமா இருக்கு அப்படின்னா, ஒரு குக்கிங் மாதிரி தான். எனக்கு வந்து பிரியாணி பண்ண தெரியும்னா அது இட்ஸ் நாட் அ சிங்கிள் ஃபார்முலா. நான்
ஃபர்ஸ்ட் டே பண்ண பிரியாணிக்கும் 40வது நாள் பண்றதுக்கும் 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. 4 பேருக்கு சமைக்கும் போது என் ரெசிபியும் டேஸ்டும் இருக்கிறதும் 400 பேருக்கு சமைக்கிறதும் 4000 பேருக்கும் மாறுபடுது. அது மாதிரிதான் டேட்டா சயின்ஸ். ஒரு லாஜிக்க, ஒரு பிசினஸ புரிஞ்சுக்கிறது, ஒரு பிசினஸோட growth டிசைட் பண்றது, அதுக்கான விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்க புக்க படிச்சுட்டோம்னா அப்படியே டேட்டா சயின்டிஸ்ட் ஆயிடலாம்னு இல்ல. அதனால அது ஒரு வைடர் ஏரியா தான். இப்படி நடந்தா என்ன பண்ணலாம்? ஒரு ஆடிட்டிங் ஜாப் தான் இது. ஒரு ஆடிட்டர் ஏன் ஸ்டில் தேவைப்படுறாருன்னா புது புது சினாரியோக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு. கண்டிப்பா லாங்கான ரன் எடுக்கிற விஷயம் தான். ஆனா இப்ப என்ன அதுல பெரும்பான்மையான விஷயங்கள் இன்னைக்கு ஏஐயால பண்ணப்படுது பாலாஜி. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ்னு சொல்லிட்டு, இதை மட்டும் நாங்க ஒரு 3 வாரம் நான் நடத்தியிருக்கேன் கோர்ஸ்ல. இதை இன்னைக்கு நான் ஒரு நாள்னு போட்டிருக்கேன் இந்த சிலபஸ்ல. 3 வாரம் நான் நடத்தின ஒரு கான்செப்டை நான் ஒரு நாள்ல எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, 3 வாரமும் நான் நடத்திட்டு மேனுவலா அவங்கள ஒர்க் பண்ண வச்சிருக்கேன். இன்னைக்கு என்ன பண்றேன் தெரியுமா? அதை ஏஐ பண்ணிரும். அதனாலதான் இந்த கோர்ஸ்ல ஆட்டோமேஷன்ங்கிற வேர்டை ஆட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு கம்பெனிக்கு இந்த ஒரு விஷயத்த 3 வாரம் உட்காந்து பண்ற ஆள் எனக்கு வேண்டாம். இதை ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ பண்ற ஆள் தான் கம்பெனி எதிர்பார்க்கறாங்க, இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்கறாங்க. அப்ப நீங்க கோர் கத்துக்கிறதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது, பண்ண போறதும் கிடையாது. அதை ஸ்மார்ட்டா பண்றது எப்படிங்கிறது தான் இந்த கோர்ஸே. அதனாலதான் இந்த கோர்ஸே நம்ம 8 வீக்ஸ்ல இதை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியா கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதனால லேர்னிங் கர்வுங்கிறது இந்த ஏஐயோட ஹெல்ப்னால ஸ்மார்ட்டரா ஷார்ட்டா மாத்தப்பட்டிருக்கே தவிர டேட்டா சயின்ஸ் ஒரு வைடர் ஏரியாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எல்லாத்தையும் மேனுவலா உட்காந்து புரிஞ்சுக்கிற நிலைமையிலயும் நமக்கு இன்னைக்கு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நாம முதல்ல எல்லாம் ஒரு ஃபீச்சரை இப்போ ஒரு 10 காலம் இருக்கு. இப்போ அமேசான் எடுத்துக்கோமே. அமேசான்ல ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணா அமேசான் சேயிங் நாங்க இப்போ நான் அமேசான்ல போய் ஒரு தோசைக்கல் ஆர்டர் போடுறேன். என்கிட்ட இருந்து அமேசான் இந்த ஆர்டரை 158 காலம்ஸை ஃபில் பண்ணி எடுத்துக்கிறாங்களாம். ஏண்டா நான் என்னடா சொன்னேன்? 158 இன்ஃபர்மேஷன். நான் என்ன சொன்னேன்? என் பேர் என்னன்னு சொல்லியிருப்பேன், வீட்டு அட்ரஸ் கொடுத்துருப்பேன், என்ன கார்டில் பே பண்ணேன்னு உனக்கு தெரியும், இல்லை கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்கேனான்னு தெரியும். இவ்வளோதான் எனக்கும் அமேசானுக்கும் இடையில நடந்த டிரான்சாக்ஷன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம கிட்ட இருந்து 158 இன்ஃபர்மேஷனை அமேசான் எடுத்துக்குது. இப்போ நான் இதை ஒரு எம்எல்க்கு சொல்லி தரணும்னு வச்சுக்கோங்க. இதுல ஏதோ ஒரு ப்ரெடிக்ஷன், நான் தோசைக்கல் வாங்கினேன், நானு அதுக்கு ஒரு தோசை கரண்டியும் வாங்குவேனா இல்லையா அப்படின்னு அமேசான் என்ன வச்சு ஒரு அனாலிசிஸ் பண்ணுது. இதுக்கு டேட்டா சயின்ஸ் பயன்படுத்துறாங்க, மெஷின் லேர்னிங் யூஸ் பண்றாங்கன்னா இந்த 158 காலமையும் கொண்டுட்டு போய் ஏஐக்கு நம்ம கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு 20 காலமை நான் சூஸ் பண்ணணும்னா இது மேனுவல் ஆக்டிவிட்டி. நான் என்ன பண்ணுவேன்? இந்த பிசினஸை படிப்பேன். இந்த 158 காலம்ல எந்த 15 காலமை வச்சுக்கலாம்னு ஃபீச்சர் இம்பார்ட்டன்ஸ்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். டிஃப்ரெண்டான 15 காலங்களை வச்சு புதுசா லேர்ன் பண்ணி பார்த்து ரிசர்ச் கம்ப்ளீட்லி R&D பண்ணுவேன். இதுக்கு நேரம் கண்டிப்பா எடுக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு என் கையில இந்த மாதிரி ட்ரெயின்டு ஏஐ என் கையில இருக்கு. அதுகிட்ட போய் ஒரு கேள்வி கேட்க போறேன். இந்த 158 காலம்ல 15 காலம் தான் எனக்கு தேவை, எந்தெந்த காலம்னு நீ சொல்லு, ஒரு 5 வேரியேஷன் கொடு. இதெல்லாம் ஒரு ஏஐக்கு கொடுக்கறதுக்கு சில மினிட்ஸ் ஆகுமா? அப்ப இந்த 3 வாரம் நான் பண்ணிட்டு இருந்த டாஸ்கை நான் ஒரு நாள்ல பண்றேன். அப்ப ஸ்மார்ட்டர் வேயா டேட்டா சயின்ஸை எப்படி கேரி பண்ணலாங்கிறது தான் இந்த கோர்ஸ்ல இருக்கு. இன்னொன்னு சொல்றேன், நீங்க படிக்கணும்னு நினைச்சு முடிவு பண்ணீங்கன்னா, இப்ப டேட்டா சயின்டிஸ்டா இப்போ எனக்கு ஒரு 9 and 8 இயரா படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். இந்த ஃபீல்டு படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நீங்க கத்துக்கிறதுங்கிறது வேற, வேலையை இன்னைக்கு வாங்குறதுங்கிறது வேற. அதுக்காக தான் இதை ஸ்மார்ட்டா இப்படி மாத்திருக்கோம். ஆனா யூ டோன்ட் மிஸ் எனி எசன்ஸ். அதுக்கு நான் கேரண்டி. இது என்னன்னு புரியல, இதை சும்மா ஏஐ பண்ண சொல்லிச்சு இந்த பொண்ணுன்னு அந்த கேள்வி அங்க இருக்கவே இருக்காது. ஓகேவா? அப்புறம் ஜென்ரலா கேட்கல மேடம், இன்னொரு கேள்வி என்னன்னா, ஆ நம்ம இந்த டேட்டா சயின்டிஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆபீஸ்ல என்ன ஒர்க் நம்ம பண்ண போறோம்? ஆக்சுவலா லைக் என்ன பண்ண போறோம்னு கேக்குறீங்களா? என்ன ரோல்? ஆமா, என்ன ரோல் பண்ண போறோம்? நான் இப்ப சில ரோல்ஸ் காயின் பண்ணேன் இல்லைங்களா? ஏ ஆட்டோமேஷன் இன்ஜினியர், எம்எல் இன்ஜினியர், ஏஐல ஏஜென்டிக் ஏஐ டெவலப்பர், இல்ல டேட்டா சயின்டிஸ்ட் வித் ஏஐ, இந்த மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் தான் நீங்க டார்கெட் பண்ண போறீங்க. நான் இப்ப உங்களுக்கு சில ரோல்ஸை காயின் பண்ணி கொடுத்தேன் இல்லைங்களா? ஏஐ குவாலிட்டி அனலிஸ்ட், இல்ல ஒரு ஏஐ அல்காரிதம் ரிவ்யூவர், அப்ளைடு டேட்டா சயின்டிஸ்ட், அப்ளைடு ஏஐ இன்ஜினியர், எம்எல் இன்ஜினியர், ஜெனரேட்டிவ் ஏஐ இன்ஜினியர், இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் தான் நீங்க டார்கெட் பண்ண போறீங்க. உங்களுக்கு இன்னும் தெளிவா வேணும்னா நான் உங்களுக்கு இந்த சிலபஸோட இந்த ரோல்ஸ் எல்லாத்தையும், என்ன மாதிரி ரோல்ஸ் எல்லாம் ஆஃப்டர் தி சிலபஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க அட்டாச் பண்ணி கூட உங்களுக்கு பர்சனலா அனுப்புவாங்க. நீங்க அதுல ஒரு சர்ச் பண்ணிட்டு கூட
நீங்க ரீச் பண்ணுங்க. ஓகேங்களா? இல்ல மேடம், நான் வந்து ஒரு அசம்ஷன் என்ன இருந்ததுன்னா, ஆ நீங்க சொன்ன மாதிரி டேட்டா சயின்ஸ் படிச்சேன்னா ஒரு கம்பெனில வந்து நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ் நீங்க சொன்ன மாதிரி தான் ஆமா ஒரு அனாலிசிஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அதுதான் நான் மைண்ட்ல ஆமா இருந்தது ஆக்சுவலா. அதேதான் நீங்க பட் பண்ண போறீங்க. அதுல மாற்று கருத்தே இல்ல. அத ஏஐ யூஸ் பண்ணி பண்ண போறீங்க. ஓகே அட்வான்ஸ்டா ஏஐ யூஸ் பண்ண போறீங்க. இன்னும் சொல்ல போனா, ஓகே ஏன்னா மெஷின் லேர்னிங் எப்ப உள்ளுக்குள்ள வந்துச்சோ அப்பயே நம்ம ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் டேட்டா சயின்ஸுக்கு. இன்னைக்கு ஒரு மெஷின் லேர்னிங்கோட பல மடங்கு ஃபாஸ்டா செயல்படக்கூடிய பிரைன்ஸ் ஆன ஏஜென்ட்ஸ், ஜெனரேட்டிவ் ஏஐ டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி கத்துக்க போறோம் அதான். ஓகே மேடம். அண்ட் தென் நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இதுல வந்து சில ஜெனரேட்டிவ் ஏஐ டூல்ஸ், கோ பைலட் அண்ட் கிளாடு, சாட் ஜிபிடி மாதிரியான டூல்ஸும் வில் கெட் கவர். ஓகேங்களா? உங்களுக்கு டீடைல்டு சிலபஸ் ஐ வில் சென்ட் யூ. வேற யாருக்காவது ஏதாவது கேட்கணுமா? மேம் நான் முத்துக்குமார் ஜி. முத்துக்குமார். சொல்லுங்க ஜி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே மேம், நான் ஆக்சுவலாக நான் தமிழ் பூமியில் இது இது படிச்சுட்டு இருக்கேன், கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங். சூப்பர். ஸோ எனக்கு அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு மேம் இந்த டேட்டா சயின்ஸ்? டெஃபினட்டா கிளவுடு நான் இந்த இடத்துல ஏன் கிளவுடு கவர் பண்ணல அப்படின்னா, இப்ப ரெண்டையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாமேங்கிறது தான். எண்ட் ஆஃப் த டே இந்த விஷயம் எல்லாம் ஏதாவது ஒரு கிளவுட் நாலேஜ் இது கூட இருக்கிறது, ஏடபிள்யூஎஸோ அசூரோ ஏதாவது ஒரு கிளவுட் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இப்ப கிளவுட்ல நீங்க என்ன ரோல் படிக்கிறீங்க? டேட்டா இன்ஜினியரிங் மேம், டேட்டா இன்ஜினியரிங். டேட்டா இன்ஜினியரிங் படிக்கிறீங்க. தெர் இஸ் a ரோல் கால்டு டேட்டா இன்ஜினியர். டேட்டா இன்ஜினியர் வித் ஏஐயோட, உங்களுக்கு ஏஐயோட பவர் என்ன ஆன் டேட்டா இன்ஜினியரிங்லன்னு உங்களுக்கு இப்ப தெரியும் இல்லைங்களா? அதுக்கு இது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஒருவேளை நீங்க டார்கெட் பண்றது, நான் சொல்றது the recent day the modern data engineer, the project head, the lead, அந்த ரோலை நீங்க டார்கெட் பண்றதுக்கு உங்களோட ஸ்கில் செட் ஆஃப் கிளவுட் இன்ஜினியரிங், அதாவது டேட்டா இன்ஜினியரிங் வித் கிளவுட் பிளஸ் ஏஐ, அட்வான்ஸ்ட் ஏஐ, அப்ளைடு ஏஐ, அதான் ஸ்கில். நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, ஒரு எண்ட் டு எண்ட் டேட்டா ப்ராப்ளம் ஃப்ரம் டேட்டா அனாலிஸ்ட்ல ஆரம்பிச்சு, டேட்டா இன்ஜினியரிங்ல ஆரம்பிச்சு, டேட்டா சயின்ஸ், ஏஜென்டிக் டெப்ளாய்மெண்ட் வரைக்கும் ஏ டு இசட் டேட்டா பர்சனா நீங்க இருப்பீங்க. இஃப் யூ லேர்ன் திஸ் ஒன், அது உங்களுக்கு கிளவுட் நாலேஜும் இருக்கு, டேட்டா பேஸ் நாலேஜ் இருக்கு, டேட்டா இன்ஜினியரிங் நாலேஜ் இருக்கு, அண்ட் தென் யூனோ உங்களுக்கு இந்த பைப்லைன் நாலேஜ் இருக்கு, சிஐசிடி பைப்லைன் தெரிஞ்சிருக்கு. இப்போ மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் ஏஐ கம்ப்ளீட்டா கத்துக்கிறீங்க. உங்களுக்கு டெப்ளாய்மெண்ட்ஸ் ஏதாவது கவர் பண்றாங்களா டேட்டா இன்ஜினியரிங்ல? இல்லை மேம், இப்போ படிச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலாக கவர் டெவலப்மெண்ட் பண்ணல. நீங்க இல்லை அதையும் நான் படிச்சுட்டு கத்துக்கிட்டீங்கன்னா இருக்கேன். உங்களுக்கு தெரியாத ஸ்கில்லே இல்ல டேட்டா சைட்லங்கிற மாதிரி மாறிடுவீங்க. நமக்கு ஸ்ட்ராட்டஜிக்லாம் தெரியாது. ஏன்னா டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ்னா ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, அது எப்படி? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். அது டேட்டா இன்ஜினியரிங்க்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் சம்பந்தம் இல்ல. அதுதான் இங்க புதுசா நீங்க கத்துக்க போறது. இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல எங்க டேட்டா சயின்ஸ் பிளேஸ் பண்றாங்கன்னா, டேட்டா இன்ஜினியரிங் டீமுக்கு அப்புறமா நீங்க என்ன ஜி பண்ணுவீங்க? ஹைவ், இந்த மாதிரி சம் ஒரு கிளஸ்டரிங் டூல்ஸ் யூஸ் பண்ணி யூ சங்க் த டேட்டா இல்லையா? அதோட உங்க வேலை முடியும் இல்லைங்களா? எஸ் மேம். அந்த சங்க் தான் எங்களுக்கு ஃபியூலே. டேட்டா சயின்ஸ் டீமுக்கு அந்த சங்க் தான் போகுது. அதை வச்சு அவங்க ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் அப்ளை பண்றாங்க. அது இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிறதே உங்க ஜாபுக்கு அடுத்து தான் ஆரம்பிக்குது. இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் ஓனரா போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ராடக்ட் ஓனருக்கு அவருக்கு கோர் டெக்னிக்கல் நாலேஜ் இல்லைனாலும் ஒரு டேட்டா எப்படி சொல்லுங்க. காசா மாத்தப்படுதுங்கிற வரைக்கும் ஏ டு Z ஒர்க் ஃப்ளோ தெரிஞ்சிருக்கணுங்களா? அப்ப இந்த டேட்டா சயின்ஸ்ங்கிறது இட்ஸ் இந்த லாஸ்ட் லேயர். இதுக்கு அடுத்த லேயர் விஷுவலைசேஷன் லேயர், டெப்ளாய்மெண்ட் இன்ஜினியர்ஸ் இவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போகும் இதுக்கப்புறமா. ஸோ டேட்டா சயின்ஸ்க்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிப்பீங்க. இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் படிப்பீங்க. இதுக்கு நான் இதை சொல்ல வந்தேன். இந்த டேட்டா என்ஜினியர்னு ஒரு ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு ரோல் இருக்கு இல்லைங்களா, அந்த ரோலுக்கு இது தேவை. அந்த ரோல் டார்கெட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த ஏ இன்டகிரேஷன். இப்போ நீங்க எல்லா ப்ராஜெக்ட்லயும் கேள்வி பார்த்தீங்கன்னா, என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருந்தாரு. அவரும் பிக் டேட்டா ஹதூப் என்கிட்ட நான் அப்போ ஹதூப் செஷன் எடுத்துட்டு இருந்தேன் தமிழ் பூமியில ஒரு 7-8 இயர்ஸ் முன்னாடி. அப்போ நான் அதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஹதூப்ல. அப்போ ஹி வாஸ் மை ஸ்டூடெண்ட். இப்போ அவர் வந்து ஆஸ்திரேலியால இருக்காரு. அவர் இதே தான் கேட்டாரு, சசி இப்போ நான் டேட்டா இன்ஜினியரிங்லேயே வாட் நெக்ஸ்ட்ங்கிற கேள்வி வரும்போது என்னால இந்த ஏஐ கம்ப்ளீட்டா கத்துக்க வேண்டி இருக்கு. கேன் யூ டீச் மீ மெஷின் லேர்னிங் டு LLM வரைக்கும் எனக்கு ஏஐ மட்டும் சொல்லி தர முடியுமா நான் அப்படின்னு. அப்ப டேட்டா இன்ஜினியரா இருந்தாலும் அவருக்கு ஒரு ஏஐ சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ற
பண்ற அத்தாரிட்டி, பில்டுல இருந்து கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி வரைக்கும் கத்துக்கிறது தேவையா இருக்கு. ஹிஸ் லீடிங், இஸ் அ மேனேஜர். அப்ப அதுக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி ரோல்ஸ் நீங்க டார்கெட் பண்றீங்கன்னா கண்டிப்பா தேவை. ஓகேம்மா, ஷூர், தேங்க்யூ. நீங்க வேணும்னா அப்புறமா நீங்க எனக்கு பிங் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கரெக்டா ரோட் மேப் கூட பர்சனலா போட்டு தரேன். இந்த மாதிரி ரோல்ஸ் உங்க உங்க ப்ரொஃபைலுக்கு தேவையான ரோல்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். ஷூர்மா, ஷூர். வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? லக்ஷ்மண் ஜி? இல்லை ஜி, ஐ திங்க் pretty much everything கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சரி. வேற வேற யாருக்காவது ஏதாவது புதுசா டவுட் எப்பயாவது வந்துச்சுன்னா நீங்க லக்ஷ்மண் ஜி ரீச் பண்ணுங்க. அவங்க எனக்கு கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. we will talk and discuss. ஏன்னா உங்களுக்கு சரி நம்ம மறந்துட்டேன், இல்ல இதனால ஓப்பனா கேட்க முடியாது, எனக்கு இப்படி இருக்க ப்ரொஃபைல், நான் இதை எப்படி பண்ணலாம்னு சொன்னா, ஐம் நாட் மார்க்கெட்டிங் த கோர்ஸ். திருப்பி நான் சொல்றேன், ஏன்னா நாங்க அதனாலதான் 2 மாசமா இந்த கோர்ஸே நாங்க நிறுத்தி வச்சிருந்தோம். இப்போ இதோட டிமாண்ட் எவ்வளோக்கு இருக்கு அண்ட் என்கிட்டயே நிறைய பேர் கேட்கறதுனால நான் கம்ப்ளீட்டாவே சிலபஸை ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது இருந்தாலும் நீங்க யூ கேன் ரீச் மீ அவுட். நம்ம பர்சனலாக கூட ஐ வில் கிளியர் த டவுட்ஸ். ஓகேங்களா? ரொம்ப நன்றி 1 மணி நேரமா நான் பேசுனதை கேட்டிருந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நாங்கள் கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகிறது டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுவோம், சிலபஸும் ஷேர் பண்ணுறோம். யூ ஆல் கீப் இன் டச். தமிழ் மூவி கம்யூனிட்டியில் இது பண்ணிட்டு இருங்க. வில் அனௌன்ஸ், எல்லாமே அனௌன்ஸ் பண்ணணும் அதில். தேங்க்யூ சிந்து மேம். ஹாப்பி விமென்ஸ் டே. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். Thank you to you. Thank you. தேங்க்யூ.